أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன காத்து பெய்த பெலூன் மாதிரி இருக்கு, சத்தத காணம். ஒரு மனுஷன் சலாம் சொல்ல இருக்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல மறக்கணும் பதில் சொல்ற நேரமே. ஒரு மனுஷன் எங்களுக்கு துவா செஞ்சால் அவருக்கு என்ன செய்யணுங்கன்னா சிரிச்சு கொண்டு அவர் சொன்னதை விட சத்தமாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். பேரு ஃபாசிர் மொஹிதீன், சொந்த ஊரு அக்குரண கேண்டி. அங்க 2 இன்டர்நேஷனல் ஸ்கூல் செஞ்சிட்டு இருக்கிறேன். பாய்ஸ் ஸ்கூல் ஒன்றும் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஒன்றும். பாய்ஸ் ஸ்கூல் வந்து வெஸ்ட்வுட் காலேஜ் என்று சொல்ற ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து லாயல் லேடிஸ் காலேஜ் சொல்றது. கிட்டத்தட்ட 2200 பிள்ளைகள் படிக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல. 2200 பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஒரு 150-160 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க. இதுக்கு மேலதிகமாக இந்த மாதிரியான ப்ரோக்ராம்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், உள்நாட்டிலையும் வெளிநாடுகள்லையும் போயிட்டு இந்த மாதிரியான ப்ரோக்ராம்கள் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதுல பிள்ளைங்களுக்கு உள்ளது, பேரண்ட்ஸுக்கு உள்ள ப்ரோக்ராம், டீச்சர்ஸுக்கு உள்ளது, பிரின்சிபல் மாருக்கு உள்ளது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டைரக்டர்ஸுக்கு உள்ளது, உலமாக்களுக்கு உள்ளது, பிசினஸ்காரர்களுக்கு உள்ளது. இதெல்லாம் போயிட்டு இப்ப புதுசா ஒண்ணு தொடங்கி இருக்கிறோம் வந்து அரசியல்வாதிகளுக்கு உள்ளது. அரசியல்வாதிகள் சந்தோஷப்பட்டு என்னன்னு கேட்கிறாங்க, எங்களை லீடர்ஷிப் சைட்ல கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி விடுங்க. போன மாசம் போயிட்டு இருந்தோம் வந்து சாம்பூருக்கு. அங்க மூதூர், சாம்பூர், கிண்ணியாம் இந்த 3 ஏரியா அந்த பகுதிகளிலும் உள்ள லோக்கல் கவர்மெண்ட்ஸ் எல்லா பாடிஸ்ல மெம்பர்ஸா இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்க, எல்லா அரசியல்வாதிகளும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு எங்களுக்கு ஒரு 1 டே ப்ரோக்ராம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. போயிட்டு செஞ்சுட்டு வந்தோம். அதை கேள்விப்பட்ட ரிஷாட் பதீதீன் என்ன செஞ்சாருன்னு கண்டால் வந்து பெட்டிக்லோல அவர பார்ட்டியில நார்த் அண்ட் ஈஸ்ட் உள்ள லோக்கல் கவர்மெண்ட் மெம்பர்ஸ் ஒரு 140 பேர் ஒரு இடத்துக்கு எடுத்து 1 டே ஒர்க் ஷாப் ஒன்று அவங்களுக்கும் செஞ்சோம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். இதுக்கு மேலதிகமாக வந்து ஒரு டிவில 17 ஒரு மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறேன். 17 ப்ரோக்ராம் மாதிரிக்கு. 2வது ரேடியோல ஒரு 200 சொச்சம் ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறேன். இதெல்லாம் சொல்ற நோக்கம் பெருமை பேசுறது இல்ல, யாரு பேச போறான்னு தெரிஞ்சாதான் கேட்கறதுக்கு ஆர்வமா இருப்பீங்கன்னு சொல்றதுக்காக தான் சொன்னேன். விஷயத்துக்கு வருவோம். அடுத்த விஷயம், ஒரு 2 மணித்தியாலம் பேச சொல்ல இருக்கிறாங்க. எவ்வளவு நேரம்? 2 மணித்தியாலம். கிளம்பி வந்திருக்குது போல் இருக்குதுன்னா கேண்டில் இருந்து அப்படின்னு நினைக்க வானம். ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமே, இவர் இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமேன்னு ஒரு கட்டம் வருமே உங்களுக்கு. அந்த கட்டத்துல நிப்பாட்டிட்டு போயிட்டுருவேன். அந்த கட்டத்துல நிப்பாட்டிட்டு போயிட்டுருவேன். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அதான் செய்வோம். அதனாலதான் கிட்டத்தட்ட 590-600 ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட இந்த ஒரு கடைசி 3 வருஷத்துக்கு மட்டும் நடந்திருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் சில ஊர்கள் இருக்குது, 10-15 முறை போன ஊர்கள் இருக்குது. ஆக திருப்பி இந்த வெளிக்காமல் உள்ள வெளிப்பிட்டியன்னு சொல்ற ஊருக்கு நான் திருப்பி வரணும்னு ஆசைப்படுறேன். ஆக நீங்க இன்னும் இந்த மனுஷன் பேசினா நல்லா இருக்குமே சொல்ற கட்டத்தில் நிப்பாட்டிக் கொள்ளுவேன். இது ஒரு நல்ல பேச்சாளருக்கு இருக்க வேண்டிய பண்பும் கூட. போதுமா என்று சொல்ல காட்டி என்ன செய்யப்படாது, ஒரு மனுஷன் பேசப்படாது. ஒரு ஸ்கூலுக்கு ஒருத்தர பேச கூப்பிட்டு இருந்தாங்க. வந்தவர் என்ன செஞ்சிட்டாருன்னா பிள்ளைங்க எல்லாரையும் வச்சு பேசு பேசு பேசுன்னு ஒரு 5-6 மணித்தியாலும் பேசிட்டு போயிட்டாரு. பிள்ளைங்களுக்கும் போதும் ஆகிருச்சு. அவர் தலைவர்கள் அவ்வளவு சரக்கை பிள்ளைங்களோட தலையில கட்டிட்டு போயிட்டார். போயிட்டு 2 கிழமையை பூரா என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அந்த ஸ்கூல் பிரின்சிபலை கண்டிருக்கிறார். மார்க்கெட்ல கண்டதும் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ஓடி போயிட்டு கேட்டிருக்கிறார், சார் நான் வந்துட்டு போனது பூரா எப்படி உங்களோட பிள்ளைங்களா ஒழுக்கமா இருக்கிறாங்களா, அமைதியா இருக்கிறாங்களா, டிசிப்ளினா இருக்கிறாங்களான்னு பிரின்சிபல் சார் சொன்னாராம். பிள்ளைங்கள் தான் குழப்பம் போடுவானது தான். ஆனா ஒரு விஷயம் சார், நீங்க வந்துட்டு போனது பிறகு அவனை எப்போல்லாம் குழப்பம் போடுவானோ அப்போல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவோம், கேட்டதும் பயந்து கப்ஷிப் ஆகிடுவான்றாரு. என்ன சார் என்ன பத்தி அப்படி ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அவன்லாம் பயந்து கப்ஷிப் ஆகுறதுக்கு கேட்டாராம். அவர் சொன்னாராம், அடையப்பா நீங்க எல்லாம் குழப்பம் போட்டீங்கன்னு அன்றைக்கு 5 மணித்தியாலம் பேசினாரு. அவரை திருப்பி கொண்டு பேச விடுவோம் என்று சொல்லுவோம், பயந்த பிள்ளைங்க சத்தம் இல்லாம இருந்துருவாங்கன்னு சொன்னாராம். அந்த மாதிரி பயப்படுற நிலைமைக்கு நீங்க வந்துடவும் படாது. இந்த மனுஷன் பேரை கேட்கிற நேரம் பயப்படுற நிலைமைக்கு வந்துடப்படாது. ఎందుకంటే இன்னைக்கு கூப்பிட்டதுக்குள்ள நோக்க அந்த ஆர்கனைசர்ஸ்ல ஒருத்தர் சொன்னார், இந்த வீடியோ கிளிப் ஒன்று அவர் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்த்து இருந்திருக்கார் சோசியல் மீடியால. பாக்குற நேரம் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காட்சி கொடுற நேரம் சொல்லி இருக்கிறாங்க என்னன்னா, இவர் எப்படியாவது இந்த ஊருக்கு கூட தான் நல்லா இருக்குமேன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஆள் யாருன்றதை தேடி கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்ட ஆட்கள் மூலம் கண்டாக்ட் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாருன்னா இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அவரு பாதிக்கப்பட்டப்படாதுன்றதுலயும் பேச்சாளர் கவனமா இருக்கணும். கூப்பிட்டவர்
எப்படித்தான் இன்னொரு மேடையில் இன்னொருத்தர் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். நான் சொன்ன மாதிரி 3, 4, 5 மணித்தாலும் டைம் தெரியாம பேசிக் கொண்டு போவோம். இந்த மாதிரி முன்னுக்கு உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா ஹேண்ட்பேக் உள்ள கையை போட்டு அப்படி ஒரு விஷயத்தை எடுத்தார். என்னது அது? கன் ஒன்று எடுத்திருக்கிறார். எடுத்து லோட் பண்ணி ரெடி ஆகுறாரு. பேச்சாளர் கண்டுட்டா ஐயோ கண்ணை வச்சிட்டு இருக்கிறான், சுட போறான் போல் இருக்குதுன்னு சொல்லி போட்டு பயந்து சொன்னாராம். அடையப்பா சுற்றாத, நான் வேண்டா பேச்சா நிப்பாட்டிக்கிறேன். கன் எடுத்தவர் சொன்னாராம், பயப்படாதுங்க, நான் உங்களை சுட மாட்டேன், நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நான் உங்களை சுட மாட்டேன். உங்களை யாருக்கு நீ கூட்டிட்டு வந்தானோ அவனைத்தான் சுடணும்னு சொன்னாராம். அது மாதிரி இங்க கூட்டிட்டு வந்தவங்க என்ன செய்யப்படாதுங்கன்னா சுடுற அளவுக்கு இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக பேசிடப்படாதுல கவனமாவும் இருக்கும். பேரண்ட்ஸ் எடுத்து இருக்கிற தலைப்பு ரொம்ப பெருமதியான ஒரு தலைப்பு. ஏன்னு நாங்க இன்னைக்கு என்ன பேச போறோம்னு கண்டால் எங்க பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி எங்களுக்கு கண்குளிர்ச்சி தர்ற பிள்ளைகளாக மாத்துறதுக்கு நாங்க என்னென்னவெல்லாம் செய்யணும்னு சொல்றதை பத்தி தான் பேச போறோம். என்னென்னதெல்லாம் செய்ய போறோம். ஒரு பேரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? என் வீடு இருக்குது, காணி இருக்குது, கடை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு ஒரு மனுஷன் சொல்லுவான்னு கண்டால் அவனை விட மடத்தனமான ஆள் இல்ல. ஒரு தாய் தந்தையருக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சொத்து எதுன்னு கண்டால் தந்த பிள்ளைங்கள் தான். அதை விட பெரிய சொத்து, சந்தோஷத்தை தரக்கூடிய சொத்து உலகத்துல ஒன்று இல்லை. தாய்மார் கூட இருக்கிறீங்க, அதனால உங்களை தொடர்புபடுத்தி முதலாவது ஆரம்பிக்க போறேன். அழகாக சொல்லுவாங்க தமிழ்ல, ஈன்ற பொழுதை பெரிதுவக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதை பெரிதுவக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்று. ஒரு புள்ள கிடைச்ச நேரம் 10 மாசம் வலி வேதனைகளுக்கு மத்தியில சுமந்து, வலி வேதனைகளுக்கு மத்தியில அவ்வளவுலாம் ஸ்ட்ரகிளுக்கு மத்தியில பெற்றெடுத்த பிள்ளைய நர்ஸ் என்ன செய்வாள்னா தொடர்ச்சியும் தாயிட கையில கொடுப்பாள். நடந்துச்சோ இல்லையோ? நடந்துச்சு. இந்த பிள்ளைய கையில வச்சுட்டு தாய்மார்களை நீங்க என்னம்மா செஞ்சீங்க? உங்களோட பிள்ளைய கையில வச்சுட்டு என்ன செஞ்சீங்க? சிரிச்சீங்களா? யாராவது சிரிச்சன்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? ஒன்றே ஒன்று தான் செஞ்சிருப்போம். என்னது? அழுது அழுது அந்த பிள்ளைய முத்தம் கொடுத்திருப்போம். சரியா இல்லையா? அழுது அழுது அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தோம். அது அர்த்தம் என்னது? நீங்க கவலையில் இருந்தீங்களா? ஐயோ இந்த பிள்ளை உலகத்துக்கு வந்துருச்சு, இதை எப்படி வளர்த்தால? அப்படியா? ஒரு தாய் அவ்வளவு வலி வேதனைக்கு மத்தியில பெற்றெடுத்து அந்த பிள்ளைய தூக்கிட்டு அழுது அழுது முத்தம் கொடுக்கிறாள் என்று கண்டா மெசேஜ் என்னன்னு கண்டா அவள் சந்தோஷத்துல உச்சத்துல இருக்கிறாள். பாப்பா மாதிரி உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் ஒரு லெவலுக்கு மேல போனா சிரிப்பு வராதுங்க. சந்தோஷம் ஒரு லெவலுக்கு மேல போனால் சிரிக்க இயலாது. என்னதான் செய்யலாம் தாய்மார்களே? அழத்தான் நீ. ஆனா அதை விட சந்தோஷமான ஒரு தருணம் இருக்குது ஒரு உமா வாப்பாக்கு. அது என்ன தருணம் தெரியுமா? எந்த புள்ள கெட்டிக்காரன், எந்த புள்ள திறமசாலி, எந்த புள்ள சாதனை வீரர் இருந்து 4 பேர் சொல்ற நேரம் ஒரு வகையான பட்டர்ஃபிளை பறக்கும் பாருங்க வவுத்துள்ளுக்கு. ஒவ்வொரு நரம்பும் சொல்லும் அந்த நேரம் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு ஏங்கி ஏங்கி அழுவோம் சந்தோஷத்துல. நீங்க அழுதா பெரிய செய்தி இல்லைங்க, பொம்பளைங்க அழுது. பாப்பா மாதிரி நாங்கள் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறோம் தான், லேசில் அழமாட்டோம். ஆனா அந்த பாப்பா கரைஞ்சி நிற்பாரு. அந்த பாப்பா கரைஞ்சி நிற்பார். மகளை கட்டி பிடிச்சிட்டு பாப்பா அழுவார். அப்ப நினைக்கும் வைப்புக்கு, இந்த சின்ன பிள்ளைய இதுக்குள்ளுக்கு ஒரு நாளும் தூக்கிட்டு இருந்திருக்குது. எந்த மாப்பிள்ளைக்குள்ளுக்கு இவ்வளவு ஒரு சின்ன பிள்ளை இருந்திருக்கிறாங்க. சின்ன பிள்ளைய விட மோசமா அழுவார் பாப்பா. பாப்பா அழுவாருன்னு கண்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு யோசிச்சு பாருங்க. நான் இந்த மாதிரி அழுத பேர் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். பிள்ளைங்களுக்கு பின்னால ஓடி உம்மா மாதிரி அழுது பார்த்திருக்கிறேன். பாப்போம். ஏன்டா இந்த வீட்டுல கிட்டத்தட்ட 23 வருஷமா இருக்கிறேன். 19 வருஷத்துல டீச்சிங்க்கு வந்தால் நான் நேற்று A-level செஞ்சேன், இன்றைக்கு டீச்சிங் ஆரம்பிச்சாச்சு. எனக்கு படிப்பிச்ச சார் அவரோட கிளாஸ்ல தேர்ந்து வந்துட்டு அவர் யூனிவர்சிட்டி போயிட்டார். ஆகவே பிள்ளைங்கள் பேரண்ட்ஸோட தான் என்ன செய்யுதுன்னா கடைசி 23 வருஷமும் காலம் ஓடிக்கொண்டிருக்கு. சோ அந்த மாதிரி அழுதவங்க நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஒரே ஒரு 2 சம்பவத்தை சொல்றேன். முதலாவது 2012 O-level ரிசல்ட்ஸ் அவுட் ஆச்சு. 2012 O-level ரிசல்ட்ஸ் அவுட் ஆகினதும் எங்கட அது ஏப்ரல் ஹாலிடேஸ் பீரியட்ல தான் வந்துச்சு. எங்கட ஸ்கூல்ல எந்த கேர்ள் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுப்பான்னு எதிர்பார்த்தேனோ அந்த பிள்ளைட பாப்பாக்கு நான் கால் பண்றேன். அந்த பிள்ளைட பாப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா எங்கட ஊர்ல இருக்கிற 10 பணக்காரர்கள் லிஸ்ட் பண்ண அதுல ஒரு ஆள். இங்கிலன்ற மாதிரி பிசிக்கலி ஃபிட்டான பர்சன். காரணம் அவ்வளவு ஸ்போர்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு ஆள்.
நிறைய சல்லிய பார்த்தவர் கல்லு மாதிரி மனுஷன். வாய்ஸ பாத்தீங்கன்னா கான்கிரீட் வாய்ஸ் கரகரண்டு இருக்கும், கரண்டு முரடானால் மாதிரி இருக்கும் பாக்குறது. இவருக்கு தான் கால் பண்ணி சொல்றேன், ஹலோ. அங்கால இருந்த ஹலோ கால் வருது, என்ன செய்தி, இப்படித்தான் ரிசால்ட்ஸ் அவுட்டா இருக்குது, உங்களோட மகள்கிட்ட ரிசால்ட்ஸா பார்த்துட்டு சொல்லுங்க. அவர் சொன்னார் 5 நிமிஷத்துல கால் பண்றேன் சார் என்றார். 3 நிமிஷத்துல கால் வந்துச்சு. 3 நிமிஷத்துல கால் வந்துச்சு. எந்த மனுஷனை நான் கல்லு மாறி மனுஷன் என்று நினைச்சு கொண்டிருந்தனோ, எந்த மனுஷன் வாய்ஸ் ஆரம்பத்துல ஹலோன்னு சொல்ற நேரம் கல்லு மாதிரி கரண்டு முரடாக இருந்துச்சோ, அந்த மனுஷன் கரைஞ்சு பேசுறார். ஹலோ சார், சார் என்ன அவள் 9 எடுத்துட்டாள் சார் சொல்லி கூட அந்த பாப்பா அழுகுறார். அண்ணன் தான் தெரிஞ்சது என்னண்டா, அடே அப்பா கல்லும் என்ன செய்யும், கரையும் சொல்றது இதத்தான் சொல்லிவிடும். அவ்வளவு உறுதியான மனுஷன இந்த பிள்ளை அடைவு என்ன செஞ்சிருக்குது, அப்படி ஏங்கி ஏங்கி அள வைக்குது. 2-3 நிமிஷம் அழுதது மட்டும்தான். அழுதுட்டு என்ன செஞ்சாருன்னு அவருக்கு அதுக்கு மேல பேசல, அது மகள்கிட்ட கையில கொடுத்தார். மகள் எடுத்தால் சார் சார் நானே எடுத்துட்டேன் சார் அவள் அழுகுறாள். அங்கால பின்னுக்கு உம்மா அழுகுற கேக்குது. இந்த முழு குடும்பம் என்ன செய்யுது, ஹோல் ஃபேமிலி இஸ் கிரைங். ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? தண்ட புள்ள ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டால் வர்ற சந்தோஷம் இருக்கு தானே, அதுல உச்ச கட்டம் தானே. மல்வானகி கிட்டத்துல கூப்பிட்டு இருந்தாங்க, ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு அவார்ட் செரமனி செய்யறோம் சார், நீங்க சீஃப் கெஸ்டா வரணும் ஆண்டு சொன்னேன். கூப்பிட்டு அவர் சொன்னார், நீங்க இன்னொரு விஷயம் செய்யணும் சார், அன்றைக்கு ஏர்லியா வரணும். ஏன்னு கேட்டேன். எங்களோட ஸ்கூல்ல எஸ்டிசி ஓல்ட் பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களோட உட்கார்ந்து ஸ்கூல் டெவலப்மெண்ட் சம்பந்தமாக ஒரு டிஸ்கஷன் மார்னிங் வச்சு கொள்ளுவோம். அதை முடிச்சு போட்டு என்ன செய்வோம்னா எங்க வீட்டுல லஞ்ச் எடுப்போம். லஞ்ச் எடுத்துட்டு என்ன செய்வோம்னா அங்க போயிட்டு இந்த ப்ரோக்ராம்ல அட்டெண்ட் பண்ணுவோம். ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டி ஓல்ட் பாய்ஸோட எல்லாம் டிஸ்கஷன் முடிச்சது மார்னிங். போயிட்டு லஞ்சும் எடுத்தாச்சு. இப்ப கேஷுவலா செக் பண்ணி பேசி கொண்டிருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு பூவும் முட்டும். அது நேரம் அந்த ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஆல் பாய் சொன்னார், சார் சார் என்னது, எங்கட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பாய் இந்த முறை ஸ்ரீலங்கால ஏஏடி எக்ஸாம்ல நம்பர் 1 முதலாவது மாணவனாக வந்திருக்கிறான். அவன் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்லி போட்டு ஏஏடி எக்ஸாம் தெரிவு செஞ்சிருக்குதுன்னு சொல்லி போட்டு. நான் இந்த மாதிரி ரிசால்ட்ஸ் நிறைய பார்த்தால் எங்கட ஸ்கூல்ல, அதனால நான் பெருசா எடுக்க இல்லை. காரணம் உதாரணம் ஒன்று சொல்றேன்டா, போன முறை சிஐஎம் சொல்லக்கூடிய இங்கிலாந்து எக்ஸாம் ஒன்று இருக்குது. எங்கட பாயர்த்தன் A லெவல்ல 3 எடுத்தவன் 19 வருஷமா ஒரு நேரம் அவன் குவாலிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டனா சீமாவை முடிச்சான் 19 வருஷத்துல. அவன் முடிச்சு கடைசி எக்ஸாம் எழுதினான். எப்படின்னு கண்டால் வந்த ரிசல்ட்ஸ பாக்குற நேரம் அவன் ஸ்ரீலங்கால நம்பர் 1 சிஐஎம் சொல்ற டாப் சீமான் சொல்ற எக்ஸாம்ல, ஆக கஷ்டமான எக்ஸாம்ல அவன் எங்கட ஸ்கூல் பாயர்த்தன் ஸ்ரீலங்கால நம்பர் 1. அப்படி ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கிறதுனா நான் இது பெருசா கணக்கெடுக்க இல்லை. ஆனா அதுக்கு பின்னுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, அது என்ன மனசை தொட்டிச்சது. அதான் என்னண்டா, சார் இந்த பொடியண்ட வாப்பா சின்னத்திலே மௌத்தா போயிட்டார், சின்னத்திலே மௌத்தா போயிட்டார். அந்த உம்மா ஆப்பம் சுட்டு வித்து அந்த பிள்ளைய படிப்பிச்சு இன்றைக்கு ஸ்ரீலங்கால நம்பர் 1 ஸ்டூடெண்டா மாத்திருக்கிறார். ஆப்பம் சுட்டு வித்து தனி மனுஷியாக இருந்து இந்த பிள்ளை இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் எனக்கு மனசு கஷ்டமா போச்சு. நான் சொன்னேன், அந்த உம்மாவும் மவனும் இந்த பங்கனுக்கு வரணும், நான் அவளை பார்க்கணும். ஆப்பம் சுட்டு வித்து தனி மனுஷியாக இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த பிள்ளைய படிப்பிச்சு ஸ்ரீலங்கால நம்பர் 1 ஸ்டூடெண்டாக மாத்தினு சொன்னாங்க. நான் சொன்ன அந்த பிள்ளையும் அந்த உம்மாவும் கட்டாயம் பங்கனுக்கு வரணும் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பேசி கொண்டிருக்கிற நேரம் ஒரு கட்டத்தில் அந்த பாயோட பேரை சொல்லி அவன் அடைவ சொல்லி அந்த தாயை மகனையும் எந்திரிக்க சொன்னன். எந்திரிச்சு ஸ்டேஜுக்கு வர சொன்னன். நம்ப மாட்டீங்க, அந்த மவன் பேரை சொன்னதுதான் தாமதம். தாய் அழ ஆரம்பிச்சவள் மவனோட கைப்பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்டு ஸ்டேஜ் மட்டும் வந்தாள். வந்து மவனை ஸ்டேஜ்லையும் கட்டி பிடிச்சாள். ஏங்கி ஏங்கி அழுதாள். அழுதுட்டு மவனோட கூட போயிட்டு சேர்ல உட்கார மட்டும் அழுது கொண்டே இருந்தாள். தாய் சொன்ன மெசேஜ் என்ன தெரியுமா, அவளோட கண்ணீர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, நான் விலகி கொண்டது என்னன்னா, மகனே உனக்கு வாப்பா இல்லாம தனி மனுஷியாக இருந்து ஆப்பம் சுட்டு வித்து இவ்வளவு காலம் உனக்காகப்பட்ட கஷ்டம் எதுவுமே கஷ்டம் இல்லடா, எதுவுமே கஷ்டம் இல்ல. இன்றைக்கு நீ எனக்கு சமூகத்துக்கு முன்னுக்கு என்ன அங்கீகாரம் ஒன்று தந்தாயே, இந்த ஒன்றுக்காக வேண்டி நான் மௌத்தாக மட்டும் உனக்காக கஷ்டப்படுவன்.
நான் விலகி கொண்டது அவ்வளவுதான். ஏன்னா ஒரு தாய்க்கு அதை விட வேறொன்றும் வானாங்க. அவ்வளவு சந்தோஷமான தருணம் தான் என்னதுன்னு கேட்டால், ஒரு வாப்பா கரைஞ்சு நிக்கிற தருணம், உம்மா கரைஞ்சு நிக்கிற தருணம், ஒவ்வொரு நரம்பும் சொல்லும் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். அந்த சந்தோஷத்தை ஒரு முறை அனுபவிச்சோம்னு அது வேணும் வேணும் என்று கேட்கும். ஐயோ இந்த சொத்து செல்வங்கள் எதுவுமே இந்த சந்தோஷத்தை தரையிலேன்னு சொல்லி போட்டு கிடைக்கும். ஏன் இவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு பின்னால ஓடாம நான் இந்த சொத்து செல்வங்களுக்கு பின்னால ஓடுன ஒவ்வொரு வாப்பாவும் கவலைப்பட வைக்கும். இது வளர்த்தால் இந்த மாதிரி பிள்ளைகளை பார்க்கலாம். பிள்ளைகள் என்ன செய்யப்படணும்? வளர்க்கப்படணும். மாறாக புள்ள வளர்ந்து சென்று கண்டால் ஒரு நிலைமை இருக்குது, அது டேஞ்சர். புள்ள வளர்க்காம வளர்ந்து சென்று கண்டால், உதாரணமாக நான் சொல்றேன், நீங்க ஒரு காணியை வாங்குறீங்க, வாங்கி என்ன செய்றீங்கன்னு கண்டால் அதுக்கு என்ன செய்றீங்கன்னா நேர காலங்கள் ஒதுக்கி நிலத்தை பண்படுத்தி தேவையான போரை எல்லாம் போட்டு அழகான தாவரங்கள் எல்லாத்தையும் நாட்டி பெருமதியான தாவரங்கள் எல்லாத்தையும் நாட்டி தண்ணி ஊற்றி பராமரிச்சு கண்காணிச்சு என்ன செய்றீங்கன்னா வளர்க்குறீங்கன்னு கண்டால் ஒரு 4-5 வருஷம் போற நேரம் அந்த காணிக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டா குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வீக்கெண்ட்ஸ்ல போயிட்டு உட்கார்ந்து நிழல் தர்ற மரத்துக்கு கீழே காய் கனிகளை பறிச்சு சாப்பிட்டு நாங்களும் கொண்டு போன சாப்பாடுகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வச்சு சாப்பிட்டு ஒரு சொர்க்கத்துல சாயல் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு என்வாரன்மெண்ட்ல உட்கார்ந்து நல்லாக சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு வருவீங்க வீட்டு. இது எப்ப அதுக்குள்ள உழைப்பு நடந்திருந்தாலும். மாறாக ஒரு காணியை வாங்கிட்டீங்க அப்படியே கைவிட்டுட்டீங்க, என்னதான இருக்கட்டும், அது கொஞ்ச காலம் போன என்ன நடக்கும்? தேவையில்லாத செடி கொடி எல்லாம் வளர ஆரம்பிக்கும், அது ஒரு காடாக மாறும். அதுக்குள்ள என்ன நடக்கும்? பயங்கர விஷ ஜந்துக்கள் எல்லாம் வந்து புகுந்து கொள்ளும். இப்ப குடும்பத்தை கூட்டு போயிடாத 5 வருஷத்துக்கு பிறகு வாங்க எல்லாரும் போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வருவோம். போயிட்டு காலை வைக்க பயப்படுவோம். எது கடிக்குமோன்னு தெரியாது, எது கொத்துமன்னு தெரியாது. இப்படி பாய்ந்து பாய்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பை நீ உங்களோட காணிக்குள்ளுக்கு தான், அதுவும் உங்களோட காணி தான். ஆனால் அவ்வளவு போக வேண்டி வரும். என்ன காரணம் என்றால் எந்த கவனிப்பும் இல்ல, நேரம் ஒதுக்கப்பட இல்லை. நேரம் ஒதுக்கா இல்லைன்னு கண்டால் பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள் வளர்க்கப்பட இல்லைன்னு கண்டால் என்ன நடக்கும் சொல்றதையும் நேரா பார்த்தாங்க. ஒவ்வொரு ஊருக்கு போன நேரம் சிலாக்களை சந்திக்கிற நேரம் அவங்க கதைகள் சொல்லுவாங்க. அதுல ஒரு ஆள் சொல்றாரு, இன்டர்கூலர் ப்ரோக்ராம் முடிஞ்சது அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேரண்ட் ஒரு ஆள் தந்து வச்சுக்கொள்ள கூட்டிட்டு போயிட்டு அவர் இன்டர்கூலர் உட்கார வச்சுட்டு சொல்றாரு, சார் நான் இப்ப இருக்கிறது இன்டர்கூலர் உள்ளுக்கு, ஆனால் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது உள்ளுக்கும் மனசுள்ளுக்கும். எங்க இருக்கிற மாதிரி இருக்குது? நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னார். என்ன காரணம் கேட்டேன். சொன்னார், மவனால நிம்மதி இல்ல சார் வீட்டுல. என்னதான் சொத்து செல்வங்கள் இருந்தாலும் வீட்டுக்கு போற நேரம் நரகத்துக்கு போடுற மாதிரி இருக்குது. ஏற்றுக்கா என்ன பிரச்சனை எழுப்பான்னு தெரியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகையான பிரச்சனைங்க மகனால என்று சொல்லி போட்ட செய்யறாங்க. அழுது அவர கதையை சொல்றார். விசாரிச்சு பார்த்தால் என்ன செய்திருந்தால் இவர் ஒரு காலம் என்ன செஞ்சிருக்கிறார்னு கண்டால் குடும்பத்தை எல்லாத்தையும் மறந்து தனியா பொருள் தேடுற பயணத்துல போனார். எல்லாம் தேடிட்டு வந்து நின்று பார்க்கிறார். எல்லாம் என்ன செய்திருக்கா தனக்கு எதிராக திரும்பி நிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப யோசிச்சு வேலை இல்ல. இன்னொரு பாப்பா சொன்னார், சார் என் மகனை யாரும் சுட்டுட்டு வந்தன்னு சொன்னால், எப்படி சுட்டுட்டு வந்தன்னு சொன்னால் அந்த கைக்கு நான் தங்க மோதிரம் போடுவேன். சுட்டுட்டு வந்தன்னு சொன்னால் தங்க மோதிரம் போடுவேன். நீங்க நினைக்கிறீங்களா அந்த வாப்பாக்கு மகனோட இறக்கம் இல்லைன்னு? என்னான்னு விசாரிச்சு பார்த்தா அதே செய்தி. மகனால் உள்ள பிரச்சனை அளவுக்கு என்னன்னு கேட்டா இப்ப அவனுக்கு எனக்கு அப்படி ஒரு மகன் இல்லாம இருந்தால் நல்லா இருக்குமே என்று யோசிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறார். ஆக பிள்ளைகள் இறைவன் அமானிதமாக தந்த சொத்துக்கள், ஆக பெருமதியான சொத்துக்கள். இதை நீங்க பராமரிக்க இல்ல, அவனே என்ன செய்வான்னு உங்களுக்கு எதிராக திருப்பி விடுவான். வீட்டுக்கு யாருக்கு நிம்மதியா தூங்க இயலாது. உம்பா அப்பா வீட்டுக்கு நிம்மதியா இருக்க இயலாது. குடும்பம் தலை குனிவுக்கு காரணமாக அந்த மகள் ஆக்கி விடுவான். எப்ப அந்த அமானிதத்தை சரியாக பொறுப்பெடுத்து செய்யலை என்று கண்டார். ஆக எப்படி அதை செய்யலாம் சொல்றதான் இன்னைக்கு பேச போறோம். இந்த அமானிதத்தை நான் முதலாவது சொன்னேனே, மகளை கட்டி பிடிச்சு கொண்டு அழுகிற உம்மா பாப்பாவாக, சந்தோஷத்துல உச்சத்தை பாக்குற உம்மா பாப்பாவாக இருக்கிற என்ன செய்யணும் சொல்றதான் பேச போறோம். முதலாவது விஷயம் உங்களோட பிள்ளைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட் எது? யாராவது சொல்லுங்க. உங்களோட பிள்ளைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட் சரியாத்தான் சொல்ல முடியல, மனசுல படுறத சொல்லிடும். என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க? உங்களோட பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட் என்னது? அன்பு. வெரி குட். என்ன தைரியமா சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணுமே.
வெரி குட். நம்ம பிள்ளைக்கு நான் கொடுக்கக்கூடியது அன்பு. வேற பாபமார் கல்வி. வெரி குட். வேற உமாமார் நல்லொழுக்கம். வேற இறை பக்தி. வேற என்ன? தன்னம்பிக்கை. வெரி குட். இதை விட ஒரு பேரண்ட்ஸ் பிள்ளை கொடுக்கக்கூடிய அகப்பெரிய கிஃப்ட் எது? பேசுகளேம்மா. என்ன? நேரம். யார் வந்தால் கொஞ்சம் கையை தூக்குங்க. யார் வந்தால் சொன்னால் யார்? பிளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். கையை தூக்குங்கம்மா. கையை தூக்குங்க. அவருக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்ட கொடுங்க பாப்போம். கைத்தட்ட சொன்ன கைக்கு நொந்துடும்னா கை தட்டுறதுனால அவக்கு பெருசா ஒன்றும் பெருமை வந்துட போட்டது இல்லை. யார் சொன்னாரோ அது யாருன்னு எனக்கு விளக்கவும் மாட்டேங்குது. அவக்கு இல்ல நன்மை, அவக்கு இல்லங்க, எனக்கும் இல்ல நன்மை, உங்களுக்கு தான். அது சப்ஜெக்ட் அவ்வளவு சப்ஜெக்ட் சொல்லிட்டே போறேன். எங்கட ஊர்கள்ல ஒரு இது பேசுறது நேரம் மட்டும் தெரியும். 2 கண்டா இப்படி உட்கார்ந்து 2 கண்டா 2 மணித்தியாவது அப்படியே இருக்குங்க. இதுக்கு பேசுறது விளங்குதா இல்லையா, கேக்குதா இல்லையா? இதே ப்ரோக்ராம் போயிட்டாங்க இந்தியால போயிட்டு செஞ்சோம்னு கண்டால் நீங்க பட்டிமன்றம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. 10 நிமிஷம் பேசிருப்பான், 15 முறை கை தட்டிருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? பேசுங்க பேசுங்க, நாங்க இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இங்கே எல்லாம் கை தட்டுறது ஹராம் மாதிரி. என்னது ஹராம் மாதிரி இப்படி பார்த்துட்டு இருங்க. கடைசி மட்டும் பம்பு போட்டு மாதிரி இருந்துட்டே பேசுறாங்க. எங்களுக்கு கடைசிக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் கேட்டோன்னதான் 1-2 அழுதுட்டு பேசு. அப்பாடா பேசுறது விளங்கி இருக்குது. 1-2 சொல்லும், நீங்க திருப்பி வரணும், இது மாதிரி ப்ரோக்ராம் நாங்க கேட்டதில்லைன்னு சொல்லும். அப்ப நினைக்க வாடடா பரவாயில்ல வந்தது பிரயோஜனம். அது மட்டும் எங்களுக்கு தெரியாது, நாங்க கேட்கிற பேசுறத போய் சேருதா இல்லையா அப்படி இருப்பாங்க. சரி, கை தட்டுறதுல நன்மை என்னன்னு கண்டா உங்களோட முழு நர்வஸ் சிஸ்டமும் கனெக்ட் ஆகுது. உடம்புல அவ்வளவு நர்வஸ் சிஸ்டம் கனெக்ட் ஆகுற இடம் தான் இந்த பாம் உள்ளங்கைன்னு சொல்றது. இதை தட்டுற நேரம் என்ன நடக்கும் என்று கண்டா உங்களோட முழு நர்வஸ் சிஸ்டத்துக்கும் மசாஜ் கொடுக்குறீங்க. மசாஜ் கொடுக்கிற நேரம் என்ன நடக்கும்? உடம்புள்ள ரத்தோட்டம் பிளட் சர்க்குலேஷன் வேகமாகும். பிளட் சர்க்குலேஷன் வேகமாகிற நேரம் என்ன நடக்கும்? உடம்புக்கு புது வித்தியாசமான ஒரு எனர்ஜி எந்தூசிசம் வரும். எனர்ஜி எந்தூசிசம் வந்துச்சுன்னா சந்தோஷம் வரும். சந்தோஷம் வந்துச்சுன்னா உங்களோட லிப் ஸ்ட்ரெச் ஆகும். லிப் ஸ்ட்ரெச் ஆகினா செருப்பு வரும். சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்குன்னு ஆசைப்படுவீங்கன்னு கை தட்டுங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதா, பிளட் பிரஷர் இருக்குதா, சுகர் இருக்குதா, இந்த பிரச்சனையெல்லாம் குறையணும்னு கை தட்டுங்க. ஏன் ரத்தோட்டம் கூடுற நேரம் நடக்கும்னு கண்டால் உங்களோட சுகர் இதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யணும், ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். பிளட் பிரஷர் கண்ட்ரோலுக்கு வரும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு வரும். இப்ப அவருக்காக வேண்டி கை தட்டாட்டையும் உங்களுக்காக சத்தமா இருக்க கை தட்டுங்க பாப்போம் எல்லாரும். சத்தமா சரிங்களா? அவருக்கு என்னமாலும் கிடைக்குதுன்னா தட்டுறதுக்கு ஆள் இருக்குதுன்னா எந்த சுகர் கண்ட்ரோலுக்கு வருமா, எந்த பிரஷர் கண்ட்ரோலுக்கு வருமா, அப்படிதான். இப்ப என்ன செய்வோம்? கை தட்டோம். என்ன அவக்கு கை தட்டி நாங்க என்ன செய்ய போது? என்ன விஷயத்துக்கு வருவோம். அவ சொன்ன விஷயம் எனக்கு நான் தான் சொல்ல வந்தேன். தான் நான் பேச ஆரம்பிக்க போறோம். நேரம் என்று சொன்னேன். இந்த உலகத்துல பேரண்ட்ஸால கொடுக்கக்கூடிய ஆக பெருமதியான சாமான் கிஃப்ட் தான் பிள்ளைங்களுக்கு என்னன்னு டைம் என்று சொல்றது. The most precious commodity. இதை கொடுத்துருவோம் என்று கண்டால் இதுக்குள்ளுக்கு என்ன செய்யும்? நீங்க சொன்னதெல்லாம் வரும். தன்னம்பிக்கை கொடுக்கலாம், கல்வியை கொடுக்கலாம், ஒழுக்கம் கொடுக்கலாம், மார்க்கம் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். அது இதை கொடுக்க இல்லைன்னு, டைமை கொடுக்க இல்லைன்னு கண்டால் உங்களுக்கு படிப்பிக்கவும் இயலாது, மார்க்கத்தை சொல்லி கொடுக்கவும் இயலாது, தன்னம்பிக்கையை கொடுக்கவும் இயலாது, அன்பை கொடுக்கவும் இயலாது. அப்படித்தானே? ஏடாக்கள்ல வெளிநாட்டுல விட்டு இருந்துட்டு என்ன செய்ய பாக்குறேன்னா போன்ல அன்பு கொடுக்க பாக்குறது பிள்ளைக்கு. இப்ப இங்க வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் எங்க ஊர்ல தான் யார் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்களோட ஒரு ஆளோட வீட்டுல தான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் அவர் சொன்னார், சார் எங்களோட ஊரில் ஒருத்தர் வந்து உங்களோட அவரோட பிள்ளையோட உங்களோட ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஆசைப்பட்டார், உங்களோட ஸ்கூலை வந்து பார்த்தார், பார்த்துட்டு விரும்பினார் என்னது இப்படி ஒரு என்வாரன்மெண்ட்ல இப்படியான ஒரு ஆளோட கையில பிள்ளைய கொடுத்து படிப்பிக்கணும்னு ஆசைப்பட்டு உங்களோட 2 முறை கதைச்சிருக்கிறார். இருந்தும் நீங்க பிள்ளைய போடவானு சொல்ல இருக்கிறீங்க. என்னது போட்டிருந்தா எனக்கு கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் அட்மிஷன் ஃபீஸ் கட்டிருப்பார், வருஷத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருப்பார் கிட்டத்தட்ட
72,000 ரூபாய் மாதிரி கட்டிருப்பாரு. அவர் ஒரு 11 வருஷம் படிச்சிருச்சுன்னு கேட்டா குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு அதுல வந்திருக்கும். இதெல்லாம் சொல்லியும் நான் வானன்னு சொன்னேன் அவருக்கு. என்னண்டா, ஒரு பிள்ளைக்கு பேரண்ட்ஸோட இருக்கிறது கூட இருக்கிறது தானே, அத மாதிரி பெருமதியான ஒரு எஜுகேஷனும் செய்தியும் இல்ல உலகத்துல. அந்த பிள்ளைக்கு அன்பை விட்டு போட்டு மத்தது எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம், அந்த பேரண்ட்ஸோட பிள்ளை இருக்காது. அவர் பிள்ளைய கூட சேர்த்துட்டு போயிட்டுருவார். அதோட பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் மாசத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா தொடர்பால அந்த பிள்ளை ஆளாக்க இயலாதுன்றது தெரியும். ஆகவே எங்களோட ஸ்கூலுக்கு யாரும் சேர்க்கறதுக்கு ஆசைப்பட்டா சொல்லுவோம், வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு உங்களுக்கு வீடு எடுத்து எங்கட ஸ்கூலுக்கு பக்கத்து உள்ள ஊர்லயோ அந்த ஏரியாலயோ வீடு எடுத்து வரையிலும் கண்டா வாங்கிட்டு அப்படி வந்தவங்க 100-150 குடும்பங்கள் இருக்குது. அது வேற செய்தி. ஏன்னா நான் எப்பவும் விரும்புறது பேரண்ட்ஸ் டைம் என்ன செய்யப்படணும், பிள்ளைக்கு டைரக்டா கொடுக்கப்படணும். இப்ப வரும் பேரண்ட்ஸ் டைம்ல என்னென்ன விஷயங்களை நான் கொடுக்க போறோம். முதலாவது பேரண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, உங்களோட பிள்ளைகள் உங்களோட பேசணும், கதைக்கணும், விளையாடணும், கைய பிடிச்சிட்டு டவுனுக்கெல்லாம் போயிட்டு வரணும். இவரே இந்த வாப்பா இவங்க உம்மான்னு சொல்லி போட்டு அவங்களோட தோளுக்குள்ளு கைய போட்டு இருக்கணும். அப்படி எல்லாம் அந்த நெருக்கமா இருக்கிற ஆசை ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளுக்கும் இருக்கிறன்ற உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். புள்ள சொல்லாதுங்க, புள்ள சொல்லாது. சின்ன பிள்ளைகிட்டையும் இருக்குது, வளர்ந்த பிள்ளைகிட்டையும் இருக்குது. இந்த நெருக்கம் இருக்க நமக்கு. நான் சொன்னனே நிறைய டிராவல் பண்றது, ஜப்னால இருந்து ஹம்பான் தொட்டா மட்டுமுள்ள பெரும்பாலான முஸ்லிம் ஊர்களுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு பேசிருக்கிறேன். ஒரு வாப்பா கடையில இருந்து வர்றாரு, நைட்ல அப்படி போய் சாயிறாரு சோஃபால, டயர்டா இருக்கிறார். இப்ப சின்ன மகன் ஓடி போயிட்டான் வாப்பா கிட்ட, வாப்பா 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 வாப்பா, என்ன ராஜா எனக்கு ஒரு 500 ரூபாய் தள்ளித்தாங்களே வாப்பா. எவ்வளவு? 500 ரூபாய் தள்ளித்தாங்களே. வாப்பா சொன்னார், இந்த சின்ன வயசுல உனக்கு 500 ரூபாய் போ பாப்பா மட்டும் விரட்டி விட்டார். விரட்டி விட்டா மகன் போயிட்டான். இப்ப வாப்பா சாப்பிட்டு கேப்பிட்டு எல்லாம் செஞ்சு தூங்க போப்பாகிறார். இப்ப இவருக்கு மைண்டுக்கு சரியான டிஸ்டர்ப். ஏன், சின்ன மகன் 500 ரூபாய் கேட்க மாட்டானே, இன்றைக்கு 500 ரூபாய் கேட்டானே, நான் பாட்டுக்கு ஏசி விட்டேனே, பாவம் பெயின் சொல்லி போட்டு அவர் மனசு இறங்கி 500 ரூபாய் போகட்ட இருந்துட்டு அப்படியே போறாரு. போயிட்டு பார்த்தா அவன் சாஞ்சிட்டு இருக்கிறான், தூங்குறது ரெடியா. போயிட்டு தட்டினான், பாப்பான்னு சொல்லிவிட்டு எழுப்பி உட்கார்ந்துட்டான். என்ன பாப்பா ரஜினி 500 ரூபாய் கேட்டே இல்லையா, அந்த பொடி கொடுத்தான். எடுத்தது பிளவுக்குழுக்கு தூக்கி வச்சான், தலைவனியை தூக்கி கீழுக்கு வச்சான். வைக்கிற நேரம் பார்த்தால் அதுக்குள்ளுக்கு நிறைய சல் இருக்குது தலைவனை கீழே. இதை கண்டதும் பாப்பா கேட்டார், ஏய் இவ்வளவு காசை வச்சுட்டு தானே நீ என்கிட்ட காசு கேட்டிருக்கிறாய், ஏன் உனக்கு இந்த வயசுல இவ்வளவு காசுன்னு கேட்டார். மாவன் அவ்வளவு காசையும் அள்ளி வாப்பாட கையில வச்சான். பிடிங்க வாப்பா இதை. பாப்பா 2 கிழமைக்கு முந்தி உங்கள்ட்ட நான் கேட்டேன், 2 கிழமைக்கு முந்தி கேட்டேன், நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறது. நீங்க சொன்னீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னீங்க. பாப்பா அண்ணன்ல இருந்து பாப்பா உம்மாட்ட தர்ற பொக்கெட் மணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 500 ரூபாய் சேர்த்துட்டேன் பாப்பா இந்த 2 கிழமையில. இப்ப நீங்க தந்த 500 ரூபாய் சேர்த்து தரீங்க 1000 ரூபாய் பிடிங்க பாப்பா. நீங்க ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற சம்பளத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், ஒரு நாள் சம்பளத்தை உங்களோட கையில தந்திருக்கிறேன். நீங்க நாளைக்கு லீவு போட்டு என்னோட இருக்கணும் பாப்பா, வீட்டுல நாளைக்கு லீவு போட்டு என்னோட இருக்கணும். நான் உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறேன் பாப்பா, விளையாடணும்னு ஆசைப்படுறேன் பாப்பா, உங்களோட கையை பிடிச்சிட்டு டவுனுக்கு பள்ளிக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன் பாப்பா. இப்படின்ட்டு என்ன செய்யறான்னு அவன் தண்ட ஆதங்கத்தை பாப்பாக்கு காசு கொடுத்து சொல்றான், எனக்கு உங்கள்ட்ட இருந்த நேரம் வேணும் பாப்பா. இது என்ன செய்யதில்லைன்னு எங்கிட்ட புள்ள ஆசைப்படுறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க வெளியில போயிட்டு வேண்டிய ஆளா இருங்க, போர்ட் ட்ரஸ்டி போர்ட் தலைவரா இருங்க, பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருங்க, அதாருங்க இதாருங்க. வீட்டுக்கு வந்தா என்ன செய்யுங்கன்னா பிள்ளைக்கு வாப்பாவா இருக்கணும். எந்த அளவுக்கு பிள்ளைங்களை பாவிச்சு விளையாடணுங்க. சின்ன பிள்ளையா நாங்க குதிரையா இருக்கணும், அதை ஏறிட்டு போகணும் எங்களுக்கு மேல. அதுலதான் அதுக்கு சந்தோஷம் இருக்குதுன்னு அதை கொடுப்போம். சந்தோஷமான பிள்ளைக்கு தான் என்ன செய்யுதுன்னா சாதனைகள் சாதிக்கிறதுக்குள்ள ஒரு என்வாரன்மெண்ட் வரும். ஆக என்ன செய்யும், பிள்ளைங்க நேரம் எதிர்பார்க்கிறாங்க, இதை கொடுங்க. கொழும்புல போயிட்டு ஒரு ஸ்கூல்ல பேசிட்டு இருக்கிறேன், கேர்ள்ஸ் ஸ்கூல். எப்படி ஒரு குடும்பம் நெருக்கமா இருக்கிறதன் மூலம் சாதிக்கலாம்னு சொல்றத பத்தி பேச நேரம் ஒரு பிள்ளை எழுப்பி சொன்னால், சார் எங்கட வீட்டுல நாங்கெல்லாம் உட்கார்ந்து பேச மாட்டோம் சார் என்றால். அப்ப என்னமா செய்வீங்க? நாங்கெல்லாம் உட்கார்ந்து பார்ப்போம் சார் என்றால். என்னதுக்கு அர்த்தம்? நாங்கெல்லாம் உட்கார்ந்து டிவி பார்ப்போம், பட் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ள மாட்டோம்.
அழுது சொன்னால் ஏன்னு நான் அந்த பிள்ளைகளுக்கு பேசுற நேரம் சொல்லுவேன், ஒரு குடும்பத்துள்ளுக்கு எப்படி சொர்க்கத்தை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம்னு சொல்லுவோம். நாங்க அந்த குடும்பம் நெருக்கமா இருக்கிற நேரம் அதை கேட்டுட்டு அவளுக்கு ஆசை வந்து சொல்றாள், என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் உட்கார்ந்து பேச மாட்டோம் சார், நாங்க உட்கார்ந்து பாக்குறதுக்கு மட்டும்தான் உட்காருவோம் சொல்லி போட்டு எங்கி அழுகுறாள். அந்த பிள்ளைகளுக்கு ஆசை இருக்குதா இல்லையா, எங்கிற குடும்பம் நெருக்கமா இருக்குன்னு எல்லாரோடையும் பேசணும். அழுகுறீங்க நம்ம எல்லாரும் யோசிங்க. இன்றைக்கும் நாங்க எதை செய்யணும், எதை செஞ்சிட்டு இருக்கிறோம்னு பாருங்க. பிள்ளைங்களோட விஷயத்துல ஒரு ஸ்கூல்ல போயிட்டு கேர்ள்ஸ்க்கு ஸ்கூல் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கிரேட் 13 பிள்ளைங்க கூடுதலா இருந்தாங்க. அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், பிள்ளைகள் நீங்க எத்தனை பேருமே இன்னைக்கு காலில் வர உமாவை போயிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும் நான் ஸ்கூல் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க வரவும் உமா வாசல் மட்டும் வந்து விளையாடி போயிட்டு வாமா அல்லாட காவலான்னு சொல்லிவிட்டு சொன்னது ஒரு பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை இல்லை. நான் கிட்ட உங்களுக்கு எல்லாம் உமாவை பிடிக்காதா, உமாவை பிடிக்காம வேற யாரும் சார் பிடிக்க மாட்டேச்சு, அப்ப ஏமா செய்ய மாட்டேங்கிறீங்க? பிள்ளைங்க சொல்லுது, சார் எங்களுக்கு ஒரு கேப் இருக்கு சார், அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது, நாங்க ஒருத்தர் கட்டி பிடிச்சி எல்லாம் பேசுறது இல்ல சார். பிள்ளைக்கு ஆசை இருக்குது, ஆனா என்னன்னு தெரியல அந்த கேப் இருக்குதுன்றது அந்த பிள்ளை. நான் சொல்றேன், இன்றைக்கு என்ன செய்றீங்கன்னு த்ரூவா வீட்டுக்கு போறீங்க, போயிட்டு உமா கிச்சன்ல சமைச்சு கொண்டிருப்பா, போயிட்டு உமா போயிட்டு கட்டி பிடிச்சி அஸ்ஸலாமு அலைக்கும் கிஸ் பண்ணிட்டு நான் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறேன், இதுக்கப்புறம் நான் உங்களோட இப்படி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க உங்களோட ஆசைய, அதுக்கப்புறம் உமாவும் அப்படி இருப்பான்னு சொன்னேன். பிள்ளைங்கெல்லாம் தலையாட்டிச்சுது. அதையும் தாண்டி ஒரு பிள்ளை சுவாயிங்கன்னு கை வைத்துச்சு. கையெழுத்து நான் கேட்டேன், ஏம்மா கையெழுத்துறீங்க, நம்ம பிரச்சனையா? அந்த பிள்ளை கேட்டுச்சு, சார் திடீரென்று பத்தி பிடிப்போ கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி ரைட் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி இதுக்கப்புறம் நான் அவங்களோட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொன்னா உமா யோசிக்க மாட்டாவா? ஏய்வல் திடீர்னு பட்டர் வைக்கிறாள், என்ன மாடு பைத்திருவாடும் உள்ள சொல்லுது, அப்படி யோசிக்க மாட்டான். நான் சொன்னேன், உடம்பா யோசிக்காட்டித்தாம்மா யோசிக்கணும், உடம்பா யோசிக்காட்டித்தான் யோசிக்கணும். இதை செஞ்சுட்டு ஒரு வேலை இருக்குது உங்களுக்கு, கட்டாயம் குடும்பம் அப்படிதான் யோசிப்பாங்க எல்லாரும். உமா மாதிரி ஏன் இவள் இப்படி திடீர்னு பட்டர் வைக்கிறாள். ஆகவே நீங்க சொல்லணும், இன்றைக்கு இப்படி ஒருத்தர் வந்தார் எங்கட ஸ்கூலுக்கு வந்து நான் நீங்கள் நாம் இப்படி ஒத்துமையா இருந்தோம்னு எங்க குடும்பத்துள்ளுக்கு சொர்க்கத்துல சாய தெரியும் என்று சொன்னார். ஆகவே நாங்க எப்படி இருப்போமா எது போறோம்னு சொல்லி போட்டு சொல்ல. பேரண்ட்ஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன செய்யுங்கன்னா நேரம் கொடுக்கணும். நான் சொன்னேன், நேரம் கொடுக்கிற நேரம் முதலாவது வர்ற விஷயம் என்னன்னா குடும்பத்திற்கு சந்தோஷம் வரும். எந்த குடும்பத்திற்கு சந்தோஷம் இருக்குதோ அந்த குடும்பத்திற்கு சாதனையாளன் வருவான். அதை உறுதியா நம்புறாள் தான். எந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்குதோ அந்த குடும்பத்திலிருந்து சாதிக்கிறவன் வருவான். உங்களோட பிள்ளை சாதனையாளன் ஆகணுமா, சந்தோஷமா இருக்குங்க, நிம்மதியான ஒத்துமையான குடும்பம் உருவாக்குங்க. உங்களுக்கு அடிக்கடி பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு குடும்பத்தை உருவாக்குங்க. டாக்டர் ஜியானன் என்ன ஒருத்தர் இருந்தார், PhD முடிச்சவர், டீ ரிசர்ச்ல PhD முடிச்சவர். அவர் வந்து என்னன்னு அடிக்கடி முந்தைய என்னோட டிராவல் பண்ணுவார் இந்த மாதிரி ப்ரோக்ராம்களுக்கெல்லாம் கூட. இன்சைட்டோட ஒர்க் பண்ற நேரம் அவர் அதுக்கு டைரக்டரா இருந்தார். அவரோட ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கிற நேரம் கேட்டேன், டாக்டர் உங்களோட ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நான் நீங்க பேச கிடைக்கவே இல்லையா அதை பத்தி என்று. அவர் சொன்னார், எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு ஆம்பளை பிள்ளையும், கடைசி ஆம்பளை பிள்ளை. வைஃப் வந்து ஹவுஸ் வைஃப் தான், பெருசா படிச்ச மனசு இல்லை. நான் அப்படித்தான் எதிர்பார்த்தேன், எனக்கு வர்ற வைஃப் வந்து இந்த பிள்ளைங்களோட டைம் கொடுக்கக்கூடிய ஆளா இருக்குன்னு எதிர்பார்த்து, அதனால நான் ஒர்க் பண்ற ஒரு பொம்பளை விரும்ப இல்லைன்னு சொன்னார். சரி, பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யறாங்க டாக்டர் கேட்டேன். என்ன மூத்த பிள்ளை O லெவல்ல 9A, A லெவல்ல கம்பைன்ட் மேத்ஸ் படிச்சா 3A, மொரட்டு யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் செஞ்சுட்டு இருக்கிறா மூத்த மகள். 2வது மகள் O லெவல் 9A, A லெவல் பயோ சயின்ஸ் படிச்சா, A லெவல்ல 3A, கொலம்போ யூனிவர்சிட்டியில மெடிக்கல் செஞ்சுட்டு இருக்கிறா. 3வது புள்ள O லெவல் 9A, A லெவல் பயோ சயின்ஸ் செஞ்சுட்டு இருக்கிறாள். ஸ்கூல்ல சொல்றாங்க அவள் 3A எடுத்து யூனிவர்சிட்டிக்கு போவாள். சின்னவன் கிரேட் 7 படிக்கிறார் என்றார். நான் கேட்டேன், என்ன டாக்டர் இது? O லெவல் 9A, A லெவல் 3A அந்த யூனிவர்சிட்டி, O லெவல் 9A, A லெவல் 3A இந்த யூனிவர்சிட்டி, O லெவல் 9A இந்த படிக்குது, அதுவும் 3A வரப்போகுதுன்னு சொல்லி என்ன கோச்சி போட்டி மாதிரி ஒன்றுக்கு பின்னு கொண்டு போய்த்துட்டே இருக்குது. சரியா இல்லையா? என்னது இது? நீங்க வீட்டுல உட்காந்து படிப்பிச்சு கொடுக்குறீங்களா? அப்ப அவர் சொன்னார், நான் PhD முடிச்சாருன்னு சொல்றதுனால எல்லாரும் நினைப்பாங்க நான் உட்காந்து படிப்பிக்கிறேன். அதான் நான் சொன்னேன், வைஃப் வந்து பெருசா படிச்சவே இல்லை, ஒரு ஹவுஸ் வைஃப் தான். ஒரே ஒரு விஷயம் செய்வோம் பாசர் எங்கட வீட்டுல, அநேகமா அந்த விஷயம் தான் இந்த பிள்ளைங்களோட சக்சஸுக்கு காரணமா இருந்திருக்க மாட்டார். நான் கேட்டேன், என்ன டாக்டர் அப்படி ஒரு விஷயம் செய்வீங்க? மகரை பாவினால் பாசர் நாங்க எல்லாரும் எங்க வீட்டுல பெரிய ஒரு பெட் இருக்குது.
நாங்க 5 பேர் 6 பேரும் என்ன செஞ்சிருவோம்னா பெட்டுக்கு வந்துருவோம். வந்து உட்கார்ந்துட்டு என்ன செய்வோம், நான் வெளியில நடந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்மாரோட கம்பெனில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் சொல்லுவேன். என்ன வைஃப் வீட்டுல நடந்த விஷயங்களை சொல்லுவாள். பிள்ளைங்க ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் 45 நிமிஷம் மனம் விட்டு பேசுவோம். பாது நாங்க அதை மட்டும் செய்வோம், தொடர்ந்து செஞ்சு வாரோம். அதனால எங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் மனசுல என்னது இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் அந்த பெட்ல இருக்கிற நேரம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கொள்வோம். எங்களோட குடும்பத்தில் எல்லாரும் பட்டு இருக்கிறோமே, எல்லாரோட விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இந்த புள்ள பைத்திரமாண்டு யோசிக்க தேவையில்லையே, அவளோட மனசுள்ளதை டெய்லி சொல்லி கொண்டிருக்கிறாள் பேரண்ட்ஸ் கிட்ட. சோ இது ஒரு காரணமா இருக்கும் சொன்னார். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். என்னன்னா நிறைய வாசிச்சிருக்கிறேன். வாசிச்ச விஷயங்கள் எல்லாத்திலையும் நான் பார்த்தது என்னென்றால், எந்த குடும்பம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒத்துமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்திருக்கிறோமோ அந்த குடும்பம் சாதிக்கிற பிள்ளைகளை உருவாக்கும். அதுக்கு நல்ல உதாரணம் தான் டாக்டர் அப்துல் கலாம். டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவோட முன்னாள் ஜனாதிபதி, உலகம் போன்ற ஒரு சயின்டிஸ்ட், ராக்கெட் மேன் என்று சொல்லுவாங்க இந்தியாவில். அவர் பிறந்தது ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய பின்தங்கின ஊர்ல இந்தியாவில் பிறந்தவர். என்ன செய்யறாருன்னு கண்டால், வறுமை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அந்த குடும்பத்துல பாப்பா ஒரு பள்ளியில முந்தில காலம் லெப்பன்னு சொல்லுவோமே, லெப்பன்னு சொல்ல மௌலவில்ல லெப்பன்னு சொல்ல வந்த கேட்டகரியால் உம்மா படிக்காத ஒரு மனுஷி, ஹவுஸ் வைஃப். இப்ப என்ன நடக்குதுன்னு கண்டால், வறுமை எந்த அளவுக்கு கண்டால் ஒரு நேரம் சமைக்கிற நேரம் சாப்பாடு என்னமான அப்செட் ஆகிருந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு உணவுப் பொருளை போட்டு சமைக்கிறதுக்கு வசதி இல்லை. அந்தந்த வச்சு சமாளிச்சு கொண்டு போற குடும்பம் ஒவ்வொரு நேரத்தையும். இப்ப என்ன நடக்குதுன்னு ஒரு நாள் இரவு அப்துல் கலாம் உம்மா அப்துல் கலாம் வாப்பாக்கு சாப்பாடு பரிமாறுறார். அப்துல் கலாம் சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கிறான். இங்கால உம்மா இங்கால வாப்பா நடுவுல பொடியன். உம்மா ரொட்டி கொடுக்கறாங்க இரவு சாப்பாட்டால். எப்படி தெரியுமா கொடுக்கறாங்க, மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும், ரொட்டி தீஞ்சு போச்சு, இது போல நான் தீயாம பாத்துக்கிறேன்னு சொல்லி போட்டு பாய்ந்து பாய்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு கொடுக்குறாரு. இப்ப அப்துல் கலாம் சின்ன பொடியன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏய் உமா மன்னிப்பு கேட்கிறாங்க பிள்ளை செஞ்சுட்டு, வாப்பா இப்ப எப்படி ரியாக்ட் பண்ண போறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிவிடு. வாப்பா எப்படி தெரியுமா எடுத்தார் ரொட்டியா, பரவாயில்லம்மா ரொட்டி தானே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு தீஞ்ச ரொட்டினா சரியான விருப்பம், தீஞ்ச ரொட்டினா சரியான விருப்பம் சொல்லி போட்டு அந்த ரொட்டி என்ன செய்யறாருன்னா வளமையை விட சந்தோஷமாக சிரிச்சு சிரிச்சு சாப்பிடுறாரு. இந்த சின்ன பையன் அப்துல் கலாமுக்கு விளங்க இல்லை. இந்த மனுஷன் மன்னிப்பு கேக்குது, இதுதான் எனக்கு விருப்பம், அந்த மனுஷன் சொல்லிட்டு வளமையை விட சந்தோஷமா சாப்பிடுது, இது ரெண்டு பேர்ல என்ன கெமிஸ்ட்ரி அப்பா, என்ன உமா வாப்பா இது இப்படி ஒரு ஒத்துமா. சாப்பிட்டுட்டு இப்ப வாப்பா சந்தோஷமா ரூமுக்கு போயிட்டு இருக்கிறார். ஓடி போனார், போயிட்டு ரூமுக்கு போயிட்டு தட்டிக்கிறார். வாப்பா வாப்பா என்ன ராஜா, பாப்பா நீங்க இந்த உண்மையை சொல்லட்டும், என்ன விஷயம் பாப்பா, உங்களுக்கு உண்மையிலே தீஞ்ச ரொட்டின் தான் விருப்பமா, தீஞ்ச ரொட்டின் தான் விருப்பமான்னு கேட்டார். பாப்பா சொன்னது என்ன தெரியுமா, இல்ல ராஜா நீ தீஞ்ச ரொட்டின் தான் விருப்பமே இல்லை, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உடம்புமா இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாள், எந்த வேலைகள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யறாளே, உங்களாரை மிடிலன்ற மாதிரி கண் மாதிரி பார்த்து வளர்க்கிறாளே, இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு உழைக்கிறவளுக்கு போயும் போயும் ஒரு ரொட்டி துண்டுக்காக வேண்டி அவள்கிட்ட மூஞ்சிர பாஞ்சிருவன் என்று கண்டால் என்னை விட நன்றி கெட்டவன் வேற யார் இருப்பான்னு சொல்லி போட்டு மகனுக்கு பெரிய ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டோ இன்னொரு விஷயம் சொல்றார். என்ன தெரியுமா, மகனே உனக்கும் என் உமாக்கும் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது என்ன தெரியுமா, உங்களாரை வளர்த்து பெரிய ஆளாக்கி பார்க்கணும், நீங்களா பெரிய சாதனையாளர்களாக வரணும்னு ஆசைப்படுறோம். நானும் உமா ஒரு ரொட்டி துண்டுக்காக சண்டை பிடிச்சோம் என்று கண்டால், ஒரு ரொட்டி துண்டுக்காக சண்டை பிடிச்சோம் என்று கண்டால் குடும்பம் டிஸ்டர்ப் ஆகிரும். குடும்பம் டிஸ்டர்ப் ஆகினா நீங்கள்லாம் என்ன செய்வீங்கன்னு கண்டால், நாங்க நினைக்கிற மாதிரி பிள்ளைகளாக வளர மாட்டீங்கடா. ஆகவே இந்த ரொட்டி துண்டுக்காக என்ன செய்ய விருப்பம் இல்லை, உங்களோட ஃபியூச்சரை நாங்க இழக்க விருப்பம் இல்லை, அதனால நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறோம், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றதுக்கு. ஆகவே என்ன செய்வோம் என்று கண்டால், இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா நீங்களை சாதிக்கணும் என்று சொல்லி போட்டு அவர் புக் இருக்குது விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள் என்று ஒவ்வொரு உமாவும் வாப்பவும் வாசிக்கணும், ஒவ்வொரு பிள்ளையும் வாசிக்கணும். ஒரு வர்மப்பட்ட குடும்பம் எந்த மாதிரியான ஒரு பிள்ளை உருவாக்கலாம் சொல்றதுக்கு உள்ளது. சோ அக்னி சிறகுகள் ஒரு புத்தகம் இருக்குது, அப்துல் கலாம் ஆட்டோபயோகிராபி, அது கட்டாயம் வாசிங்க. அதுலதான் இதை பதிவு செஞ்சிருக்கிறார் இந்த கதை, உண்மை சம்பவம். நான் சொல்ல வர்றது என்னென்றால், அந்த உமாக்கும் பாப்பாக்கும் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன செஞ்சிருக்கிறால் ஒரு சந்தோஷமான சூழல் அந்த குடும்பத்தில் உருவாகிச்சது. அங்கிருந்து அப்துல் கலாம் சொல்லக்கூடிய ஒரு சாதனையாளர் பிறந்தார். எந்த அளவுக்கு சாதிச்சார் என்று கண்டால்,
காந்திக்கு பிறகு இந்தியா துக்கம் அனுபவிச்ச ஒரு விஷயம் ஒருத்தர் இருப்பார் கேட்டால் முழு இந்தியாவும் அது அப்துல் கலாம் சொல்லலாம். த்ரீவீல் காராக்கள் மொட்டை அடிச்சு கொண்டாங்க எங்க நாட்டில இருந்து இப்படியான ஒருத்தர் இருந்து போயிட்டாருன்னு சொல்றதுக்காகவே. அமெரிக்கா இந்தியாவை எதிரி நாடாக பார்க்கக்கூடிய என்ன செய்தால் தண்ட ஒயிட் ஹவுஸ்ல அரை கம்பத்துல அவங்களோட அமெரிக்கான தேசிய கொடியை தொங்க விட்டு சொல்லிச்சது. இந்த உலகத்துல இருந்து பெரிய ஒரு ஸ்காலர் விடை பெற்று போயிட்டு இருக்கிறார், அதுக்கு அனுதாபம் தெரிவிக்கிறதுக்கு நாங்க அரை கம்பத்துல தொங்க விட்டுறோம். நான் சொல்ல வர்றது என்னென்றால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருக்கிறீங்க பெரும்பாலான நாட்கள்ல ஒன்று செய்யுங்க. இன்றைக்கு கணவன் வர இல்லையா, மனைவியோட போயிட்டு நீங்க உட்கார்ந்து மனைவி போயிட்டு கணவனோட உட்கார்ந்து பேசுங்க. எங்களோட குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். கணவன் மட்டும் வந்திருக்கீங்களா, மனைவி உட்கார வச்சு பேசுங்க. நாங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்து இந்த குடும்பத்தை கட்டி எழுப்போம். இதுதான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி போட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கணவனும் மனைவியும் வந்துட்டால் பிள்ளைங்கள் சாதிக்கிறத பத்தி நீங்க யோசிக்காத, தானாகவே சாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப வருவோம் டைம் ஒதுக்குற அதே நேரத்துல பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா உங்களோட மனைவி உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஆக முக்கியமான விஷயம் என்னதுன்னு நினைக்கிறீங்க? கணவன்மாரை சொல்லுங்க பார்ப்போம், உங்களோட மனைவி உங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாள் ஆக முக்கியமாக? சொல்றது அவட ஆள் மனது எதிர்பார்ப்பு என்னது தந்த கணவன் கிட்ட இருந்து? இப்ப பெண்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க, மனைவி மாறலாம், நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோம், அப்படி பெருசா ஒண்ணு எதிர்பார்க்க இல்லையே. ஆள் மனதிலிருந்து அவங்க கணவன் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுலாக முக்கியமானது என்னன்னு தெரியுமா? தெரியாது. பெண்களை நீங்க என்னத்தை தான் அப்படி அவங்க கணவன்மார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்க சொன்னீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யோசிப்பாங்க. சொல்லுங்க பாப்போம். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு அது கூட நீங்களும் செய்ய வேண்டிய இருக்குது, அதையும் பேசுவோம் வேறையா. சொல்லுங்க பாப்போம், பெண்கள் கணவன்மார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் என்னது? ஒருத்தர் ஒன்றை சொல்லுங்க பாப்போம். பொறுமையா இருக்கணும். மாஷா அல்லாஹ். அப்ப வீட்டுக்காரர் ரொம்பவே வீட்டுக்கு நாங்க பேசுவோம் பொறுமையை பத்தி. வெரி குட். வேற 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 பெண்கள் சொல்லுங்க பாப்போம், நீங்க கணவன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் என்ன? அன்பு. என்ன? பாராட்டணும். அது அவங்க சொல்றது என்ன தெரியுமா? சமைச்சு போட்டுட்டாங்களா, சாப்பாட்டை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கும். இது என்ன செய்யும், என்னமோ முன்ன பின்ன காணாத சாமான் மாதிரி கட கட கடன்னு அடிச்சுட்டு அப்படி விட்டு போகும். அந்த மனுஷன் கடைசி மட்டும் பார்த்துட்டு இருக்கு. இது என்னமான சொல்லாதா? நல்ல கணவன் என்ன செய்வான் கண்டால் பாராட்டுன்னு சொல்றது இல்லை செய்து நான் விஷயம் அவங்க எதிர்பார்க்கறத சிம்பிளா சொல்றேன். சாப்பிட்டதும் ஒரு வாய் போட்டு வாவ் என்னம்மா நீ உன்ட கைக்கு தங்க மோதிரம் எல்லாம் போடணும், இப்படி சமைச்சிருக்கிறாய். இந்த அப்துல் கலாம் அந்த வாப்பா சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுவோமே, என்ன குறைஞ்சா போகுது? என்ன பொங்கல சந்தோஷமா இருந்தால் தோத்து போறது நான் தான் வெற்றி பெற போறேன். அவள் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு என்ன செய்வாள்? இன்றைக்கு பாராட்டிங்கன்னா நாளைக்கு 2 கறி வச்சிருப்பாங்க, அதை பாராட்டிங்கன்னா நாளைக்கு 3 ஆகும். ஏன் இந்த மனுஷனுக்கு கஷ்டப்பட்டது பிரச்சனையே இல்லை, அது பாராட்டும். டீ ஒன்று ஊத்தி தந்துச்சா கொஞ்சம் அப்படி விட்டான் இருக்கும், என்ன சொல்ற நல்லா இருக்குதுமா, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் உங்களுக்கு பாருங்களே நான் சொல்றது. உடுத்து வந்திருக்குதா, இன்னைக்கு அழகா இருக்கிறாய், பாராட்டும். பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்பார்க்கிற விஷயம் கொடுத்தாது. ரைட், நானே சொல்றேன் பேருந்து. லேடிஸ் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்க உங்கள்ட்ட இருந்து. அது நிறைய விஷயம் இருக்குது, அதான் இவங்க சொன்னது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. அன்பா இருங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கா இருங்க, பொறுமையா இருங்க, பாராட்டுங்க, விலங்குதான், தேவைப்படுற இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க. இது எல்லாத்தோட நீங்க முக்கியமான ஒன்று எதிர்பார்க்கறீங்க அவங்கள்ட்ட இருந்து. அதை நானே உங்களுக்கு சொல்லித்தரேன், வீட்டுக்கு கேளுங்க. சரியா? அது ஒரு கதை மூலமாக விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு, லேசா இருக்கும். 2 நாடுகளுக்கு இடையில யுத்தம் ஒன்று நடந்துச்சு, பழைய ராஜா காலம். 2 நாட்டுக்கு யுத்தம் நடந்து ஒரு நாட்டு ராஜா வின் பண்ணியாச்சு. இப்ப அந்த நாட்டு ராஜா இந்த நாட்டு ராஜா இப்படி பிடிச்சி வாளால வெட்ட போறான்னு கழுத்த வெட்ட போற நேரம் அவனுக்கு படுது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னது? ஐயோ என்ன காதலி ஒரு விஷயம் கேட்டாலே, என்னது? ஒன்னு நான் கல்யாணம் கட்டணம் என்றால் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீ பதில் கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொல்லிருக்கிறார். அது ஞாபகம் வந்துச்சு. சில வேளை இவனுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியுமோ தெரியல கேட்டான். இப்படித்தான் செய்து நான் உன்னை வெட்டாம விடுவேன், நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொன்னால. இந்த ராஜா சொன்ன உயிரை காப்பாத்துக்கிறது, நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் எங்க போயிட்டாலும் சரி பதில கண்டுபிடிச்சு உன்ட்ட நான் சொல்லுவேன். இப்ப வெட்டாம கேட்டான். இப்படித்தான் செய்தி என்ன காதலி கேட்டால் என்ன கல்யாணம் கட்டணம் என்றால் ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சு சொல்லுவேன். அந்த கேள்வி என்னண்டா, ஒவ்வொரு பெண்ணினதும் அவளோட ஆள் மனதுல கணவன் தொடர்பாக இருக்கிற எதிர்பார்ப்பு என்னது?
இதை நீ கண்டுபிடிச்சு சொன்னால் தான் உனக்கு கல்யாணம் கட்டுவேன்னு சொல்ல இருக்கிறார். இதுக்கு உனக்கு பதில் தெரியுமான்னு கேட்டார். அப்ப அந்த ராஜா சொன்னான், நான் ஏற்கனவே சொன்னதுனால எனக்கு தெரியாது, ஆனா இங்க என்ன உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு எங்க போயிட்டாவது இதுக்குள்ள பதில கண்டுபிடிச்சு தருவேன்னு சொல்லி போட்டு அவன் வாக்கு கொடுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டான் ஒரு இடத்துக்கு தேடி. இப்ப ஒரு ஊர்ல பெரிய படிச்ச மனுஷர்கள் எல்லாரையும் கண்டுபிடிச்சு கேட்கிறான், ஒருத்தருக்கும் தெரியான்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு ஊர்ல சொன்னாங்க, இந்த ஊர்ல ஒரு சூனியக்கார கிழவி இருக்கிறாள், அவள்கிட்ட போயிட்டு கேளுங்க, அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், அவளுக்கு தெரிஞ்சிருக்க. சரி, சூனியக்கார கிழவிட வீட்டுக்கு போயிட்டாச்சு. போயிட்டு பார்த்தால் சூனியக்கார கிழவி இருக்கிறாள். ஆனால் இனிலன்ற மாறி, அசிங்கமான இனிலன்ற மாறி, அலங்கோலமான இனிலன்ற மாறி வயசான பொம்பளை உண்டு. போயிட்டால் கேட்டால் இப்படித்தான் செய்தி, இப்படி ஒரு கேள்வி இருக்குது, பதில் சொல்லுவையா? என்ன கேள்வி? ஒவ்வொரு பெண்ணினதும் தனது கணவன் தொடர்பாக இருக்கிற ஆள் மனது ஆசை எதிர்பார்ப்பு என்னது? சிரிச்சாள். சிரிச்சிட்டு சொன்னால், எனக்கு பதில் தெரியுமே, எனக்கு பதில் தெரியும். ஆனா நான் இந்த பதில உன்கிட்ட சொன்னால் நீ போயிட்டு ராஜாட்ட சொல்லி உயிரை காப்பாத்திக்குவாய், அந்த ராஜா போயிட்டு தன்னை காதலிட்ட சொல்லி அவன் கல்யாணம் முடிச்சுக்குவான், எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? இவன் உயிரை காப்பாத்துக்கிற ஆசையில சொன்னான், நீ என்ன கேட்டாலும் என்னால 7 மணி கண்டா செஞ்சிருவேன்னு சொல்லி கூட வாக்கு கொடுத்துட்டான். இப்ப சூனியக்கார கிழவி சிரிச்சுட்டே சொன்னாள், நீ அப்ப என்ன கல்யாணம் கட்டிக்கணும், செய்வியா? இவன் 7 மண்டா செய்வேன்னு சொல்லிட்டான் தானே, சரி நான் செய்தேன்னு சொல்லி போட்டு உனக்கு கல்யாணம் கட்டுறேன்னு பதில சொல்லுண்டான். இப்ப அவள் பதில சொல்றான். ஒவ்வொரு பெண்ணும் கவனமா கேட்டுக்கொள்ள ஆண்களே, தந்த கணவன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஆள் மனது எதிர்பார்ப்பு என்னென்றால், அவர்கள் தொடர்பான சில முடிவுகளை அவர்களே எடுக்கணும் என்று ஆசைப்படுறாங்க. உங்களோட சம்பந்தப்பட்ட என்ன சமைக்கணும் முடிவெடுக்கணும், என்ன உடுப்பு வாங்கணும் முடிவெடுக்கணும், என்ன கலர்ல வாங்கணும், இப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு பேசிக்கா சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. எல்லாத்தையுமே வாப்பா செய்யறது. சரி, கணவன் செஞ்சால் மனைவி நினைக்க, நான் என்ன ரோபோ மெஷின் மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கா, எனக்குன்னு நான் ஒரு மனுஷன், எனக்குன்னு உரிமைகள் இல்லையா அப்படின்னு சொல்லு. அதை அவங்க காட்ட மாட்டாங்க. அதை எப்படி வெளிப்படும் என்று கண்டால், டீ கப் வந்து என்ன செய்யாதுன்னு கண்டா, குடிங்க டார்லிங் என்று வராது. சாப்பாடு விளங்குதா, எல்லாம் ஒரு வகையான ரியாக்ஷன்ல வரும். அது காரணம் என்னன்னா, அவங்களோட ஆள் மனது ஆசை ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது கொஞ்சத்துக்கு ஒருக்கா வெளியில வந்துட்டு போகும் பூதம் மாதிரி. இப்ப விஷயத்துக்கு வரும், இதை இன்னும் தொட முடியே இல்லை. இப்ப இந்த ராஜா இந்த பதில கொண்டு போயிட்டு சொல்லியாச்சு, ராஜா போயிட்டு காதலி கிட்ட சொல்லியாச்சு. காதலி சொன்னால், இதுதான் நான் எதிர்பார்த்த விட, வா கல்யாணம் கட்டலாம். அந்த ராஜா கல்யாணம் கட்டுறாத இவன் சொல்லிட்டான், நீ உயிர் தப்பிக்கொள்ளலாம், சொன்ன விட சரி நீ போலாம். இந்த ராஜாக்கு இப்ப ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன? சூனியக்கார கிழவியை கல்யாணம் கட்டணும். கொடுத்த வாக்கு இருக்குது. வர்றான் வீட்டுக்கு சூனியக்கார கிழவிட. வீட்டுக்கு வந்தான். வந்து பார்த்தால் அங்க தேவதை மாதிரி ஒரு பொம்பளை உட்கார்ந்து இருக்கிறான். தேவதை மாதிரி ஒரு பொம்பளை உட்கார்ந்து இருக்கிறான். பார்த்தது கேட்டா, இங்க இருந்த சூனியக்கார கிழவி. அப்ப அந்த தேவதை மாதிரியான பொம்பளை சொன்னால், நான் தான் அந்த சூனியக்கார கிழவி என்று சொல்லி போட்டு சொன்னால், எனக்கு தேவதை மாதிரியும் இருக்கலாம், சூனியக்கார கிழவி மாதிரியும் இருக்கலாம். நான் இப்ப உன கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தைய உனக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று தாரன். என்ன? நான் வீட்டுள்ளுக்கு தேவதை மாதிரி இருந்தால் உன்னோட வெளியில வார நேரம் சூனியக்கார கிழவி மாதிரி வருவன். வீட்டுள்ளுக்கு சூனியக்கார கிழவியா இருந்தால் வெளியில வார நேரம் தேவதை மாதிரி வருவன். 2வது சொன்னதான் பெரும்பாலான வீடுகள்ல நடக்கிறது. என்னது? வீட்டுள்ளுக்கு சூனியக்கார கிழவியா இருந்தால் வெளியில போற நேரம் தேவதையா வருவன். இப்படித்தான் கொடுக்குறாங்க. ஏண்ட பொம்பளைக்கு சிரிக்க தெரியும், வெளியில கூட்டு போயிட்டா தான் தெரியும். அது ஏண்ட பொம்பளை இவ்வளவு அழகா உடுத்துவாள், வெளியில கூட்டு போயிட்டா தான் பெரும்பாலான ஆம்பளைகளுக்கு தெரியும். ஏன்? அப்பதான் கிளம்பி வாரது சிரிச்சு கொண்டு. வீட்டுல இருக்கிறதா எப்படி இருக்கு? ஏன்னா அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் அவங்க திருப்திப்படும்படியாக நடக்காத நேரங்கள்ல, நான் சொன்ன இந்த மாதிரி ஃப்ரீடம் இல்லாத இடத்துல அது இருக்கும். இப்ப இவன் யோசிச்சான், இது ரெண்டுல என்னது? வீட்டுள்ள சூனியக்கார கிழவிண்டா வெளியில தேவதை, வெளியில வீட்டுள்ள தேவதை வெளியில வாரதான் சூனியக்கார கிழவி. இது ரெண்டுல சூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் முடிவு எடுக்கவே நான் அப்படி பண்ணனோட சூனியக்கார கிழவி ஆப்ஷனை கொடுத்தாரு. இவர் யோசிச்சார். அப்படி யோசிச்சுட்டு சொன்னார், ராஜா இந்த பார், நீ சூனியக்கார கிழவியா இருக்கிறதா தேவதை மாதிரி இருக்கிறதா, இதெல்லாம் யார பிரச்சனை? இது ஒன்றா பிரச்சனை. இதில் நான் தலை போட மாட்டேன், நீ எப்படி வேண்டாலும் இருந்து போன, என்ன பிரச்சனை? நீ என்ன வாய்ப்பு, அவ்வளவுதான், வா கல்யாணம் கட்டலாம்டா. இப்ப இவன் முடிவெடுக்கிற பொறுப்பை யார கையில கொடுத்தான்? முடிவெடுக்கிற பொறுப்பை யார கையில கொடுத்தான்?
சூனியக்கார கிளவிட்டை கொடுத்தா நீ எப்படி விரும்புறியோ அப்படி இருந்துக்கோன்னு சொல்லி போட்டு அப்ப அவள் சிரிச்சாள். சிரிச்சிட்டு சொன்னாள், நீ எப்ப இந்த முடிவெடுக்கிற பொறுப்பை எந்த கையில தந்தையோ அப்ப நான் முடிவெடுத்துட்டேன். வீட்டுள்ளுக்கும் தேவதை, வெளியிலையும் தேவதை. இவரை முடிவெடுத்திருந்தால் இருந்திருக்கும், ஏதோ ஒரு இடத்துல சூனியக்கார கிளவியை பார்த்திருப்பார். ரெண்டு இடத்துலயும் உங்களுக்கு தேவதை வேணுமா, என்ன செய்வோம்? கொஞ்சம் விடுவாங்க அவங்களுக்கு. எல்லாத்தையும் நான் என்ன செய்யறது? ஆகவே இது ஒரு விஷயம். பொம்பளைங்களுக்கு பேவரா பேசுற மாதிரி, ஆம்பளைகள் பாக்குற மாதிரி தெரியுது. இந்த மனுஷன் வந்ததுல இருந்தே அவங்களுக்கு பேவரா தான் பேசுறாங்க. விஷயத்துக்கு வர்றாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குதுமா, ஏன் நான் இந்த விஷயத்த முதலாவது எடுக்கிற பிள்ளைங்களுக்கு நான் டீட்டெயிலா போக ஆரம்பிக்கல, பின்னுக்கு போவோம். நாங்க விஷயத்துக்கு வருவோம். பெண்களே, கணவனும் மனைவியும் ஒத்துமையாக வீட்டுள்ளுக்கு இருக்கிறத கண்டுட்டால் பிள்ளைங்கள் அதொண்டு போதும். அக்கார்டிங் டு சைக்காலஜி சொல்லுது எப்படின்றால், உமாவும் பாப்போம் வீட்டுள்ளுக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க என்றால் உமாவும் பாப்போம் ஒருத்தர் உரசி கொண்ட மாதிரி உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒருத்தர் உரசி கொண்ட மாதிரி உட்கார்ந்து கொள்ளுங்க. ஏன் பிள்ளைங்கள் பார்த்துட்டு நினைக்கும், ஐயோ பாரு இந்த உமாவும் பாப்போம் ஒட்டி பிறந்த மாதிரி ஒத்துமைன்னா, இதை விட அவங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லைங்க. எங்களுக்கு சில நேரங்கள் இந்த மாதிரி வாக்குவாதம் வரும். அது எதுக்குள்ள இருக்கணும்? ரூமுள்ள இருக்கணும். வெளியில வரணும், ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு தான் வரணும். பிள்ளைகள் உமாக்கும் பாப்பாக்கும் இடத்துல பிரச்சனை கண்டால் அதை விட கஷ்டமான விஷயம் இல்லை அவங்களுக்கு. இந்த பிரச்சனை வராம இருக்கிறத தவிர்த்து கொள்ளணும். பெண்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். யாரு சாலிகான பெண் என்ற ரசூல்ல ஒரு ஹதீஸ் சொல்லிருக்கிறாங்க. மிச்சம் சிம்பிளான ஒரு ஹதீஸ், பட் அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க கண்டால் அதை விட சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆம்பளைக்கு தேவையில்லை. என்னண்டா, ஒரு கணவன் தந்த குடும்பத்துக்காக உழைச்சி களைச்சி போயிட்டு வீட்டுக்கு ஈவினிங் வார நேரம், யார் சாலிகான பெண் ரசூலா சொல்றாங்கடா, ஒரு கணவன் தந்த குடும்பத்துக்காக உழைச்சி களைச்சி வீட்டுக்கு ஈவினிங் வார நேரம், அவ்வளவு பிரச்சனைகள் சுமைகளை தலையில வச்சு கொண்டு வந்த கணவன் வீட்டுக்கு வந்ததுமே சலாம் சொல்லி சிரிச்ச முகத்தோட அழகான முறையில வரவேற்கிற மனைவியை பார்த்ததும் எந்த கணவனுக்கு தான் வெளியில பட்ட கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாம் மறந்து ஒரு புது மனுஷனாக மாறுறானோ அந்த பெண் தான் சாலிகான பெண். I'll repeat it again. சிம்பிள் ஹதீஸ். இதை கொண்டு வந்தால் போதும், இங்கேயும் வெற்றி அங்கேயும் வெற்றி, இந்த குடும்பம் சொர்க்கம் ஆகிறதுக்கு அது ஒன்று போதும். என்னது? யாரு சாலிகான பெண் என்றால், ஒரு கணவன் தந்த குடும்பத்துக்காக உழைச்சி களைச்சி வீட்டுக்கு பிரச்சனைகளை சுமந்துட்டு வர்ற நேரம், வீட்டுக்கு என்ட்ரி ஆகிற நேரம், மனைவி என்ன செய்யறாள் என்று கண்டால் சிரிச்ச முகத்தோட சலாம் சொல்லி வரவேற்கிற பார்க்கிற நேரம், எந்த கணவனுக்கு தந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்து ஒரு புது மனுஷனாக சந்தோஷமான மனநிலைக்கு மாறுறானோ அவன் தான் சாலிகான கணவன். சாரி, மனைவி. இப்ப நான் வாரேன் உங்களை ஒரு பிராக்டிக்கல் என்வாரன்மெண்ட்டை கூட்டிட்டு போறேன். எனக்கும் நடக்கிற விஷயம் என்றதுனால தெரியும், அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணி கொள்றேன். உங்களுக்கும் விளங்கும் என்ன நடக்குது, உங்களுக்கும் அனுபவத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க பிஸியா வேலை செஞ்சுட்டு இருப்போம், போயிட்டு பிசினஸோ ஆபீஸ் வேலையோ எது இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நடந்துட்டு இருக்கும். இப்ப அன்புக்குரிய மனைவி கால் பண்ணுவாள், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்னங்க, ஓ என்னம்மா, இன்றைக்கு வார நேரம் இந்த சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்களே. யாரு சொல்றது? அன்புக்குரிய மனைவி சொல்ற நேரம். சரிம்மா 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 எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன், லிஸ்ட் ஒரு 4-5 விஷயம் சொல்லிருப்பார். மனைவி தானே சொன்னால் ஹாண்டு சொல்லிட்டா என்னது, பொம்பளை கால் பண்ணி சொன்னா நீங்களான்னு சொல்லிடலான் இருக்காங்க. எப்படி வாங்கிட்டு போற முடியும், வீட்டுக்கு தானே வாங்கிட்டு போறோம், ஹாண்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பிசினஸ்ல மத்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பிரச்சனை வந்து அது மறந்துடு. நடக்குதா இல்லையா? எனக்கு தான் நடந்திருக்கு. நடந்து முடிஞ்சது இப்ப சாமான் வாங்காம தான் வீட்டுக்கு போறோம். நாங்க யாரு சாமானை மறந்துட்டு வீட்டுக்கு போறோம். போயிட்டு காலிங் பெல் அடிச்சாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்னு மனுஷி வந்து கதவை திறப்பா. இப்ப நான் லேடிஸ் பக்கத்துக்கு போறேன். நீங்க தான் அந்த கால் பண்ணான்னு வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட புருஷன் வாசல்ல நிக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப வலைக்கும் அஸ்ஸலாம் கதவை திறந்த பொம்பளை நாங்க முதல்ல அவர மூஞ்ச பாப்பீங்களா, வேற எங்கேயும் பாப்பீங்களா? நான் சொன்னேன், சாலிகான பொம்பளை யார்? மனுஷன் உழைச்சி களைச்சி வீட்டுக்கு வர்ற நேரம் எந்த மனைவி சலாம் சொல்லி சிரிச்ச முகத்தோட வரவேற்று அவன் எல்லா பிரச்சனையும் மறக்கிறானோ அவள் தான் சாலிகான மனைவின்னு சொல்லிட்டான். இப்ப சொல்லுங்க பாப்போம், நீங்க நாங்க பொதுவா எங்க பாப்போம்? எங்கட கண் எங்க போகும்? மூஞ்ச பார்க்காது,
மறந்துட்டு வந்தாச்சா இவ்வளவெல்லாம் கால் பண்ணி சொல்லியும் இவ்வளவுதான் செய்யும். இப்ப அந்த மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த வீட்டுக்கு வரதை விட அப்படின்னு சொல்லி போட்டு வாரங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுமே சண்டை. புத்திசாலியான மனைவி என்ன செய்வார்னு கேட்டா அதை பத்தி ஒன்னும் கேட்க மாட்டார். அழகா சிரிச்ச முகத்தோட வரவேற்றாச்சு. எல்லாம் அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள். அவன் மட்டும் டீ ஊத்தி கொடுக்கறது மற்றதெல்லாம் செஞ்சு அவர் வாஷ் பண்ணிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆயினதுக்கு பிறகு இது பாருங்களே, நீங்க சரியான பிஸியா இருந்திருப்பீங்க போலிக்குதுன்னா நான் சொன்ன விஷயங்களை கூட மறந்துட்டு வந்துக்கிறீங்க பாவம் அப்படின்னு கஷ்டமா இன்னைக்கு பிரச்சனையா? என்னது நீங்க சொன்னீங்க? இப்படித்தான் செய்தீங்க. சாமான் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்ன. அல்லா கொஞ்சம் நில்லுமா, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். அவரே போயிட்டு வாங்கிட்டு வருவார். இது உங்களுக்கு தேவைன்னா அந்த சாமான் வீட்டுக்கு வரணும். நடக்குமா இல்லையா? இவ்வளவு அன்பா இருந்துட்டு அழகா ஞாபகப்படுத்தி விட்டா இதை விட நல்ல கும்பல எங்கப்பா நான் தேடுறது, இவளுக்கு எல்லாம் வேற யாருக்கு வாங்கி கொடுக்க போறது எலும்பி தோடுவார் அவரு. மாறாக வாசல்லே கைய பார்த்துட்டு மூஞ்சில எரிஞ்சு விழுந்தா நடக்கும், இவளுக்கு சாமான் வாங்கி கொடுக்குறேன் கொண்டுதான் அண்டாட்ட முழுக்க பிடிவாதத்துல வாங்க மாட்டார். விஷயம் நடக்காது. குடும்பம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கேட்கல பிரச்சனை. இது நான் வேற இடத்துல இருந்து தேட இல்லைங்க. எங்களோட சகாபாக்கள் காட்டின முன்மாதிரி தான். ஒரு கணவன் யுத்தத்துக்கு போயிட்டு வர்றான், வீட்டுக்கு வந்தால் மனைவி என்ன செய்யறான்னு இன்முகத்தோட ரிசீவ் பண்றான். அவனை எப்படி எல்லாம் கவனிக்கலுமோ எல்லா முறையிலையும் கவனிச்சு முடிஞ்சு அவன் மனுஷன் ஃபுல் ரிலாக்ஸ் ஆகினதுக்கு பிறகு அவர் கேட்கிறாரு, எங்கம்மா பிள்ளைய பத்தின ஒரு வார்த்தை கேட்கல. எனக்கு இப்ப அவ்வளவு கவனிச்சிருக்கிறான். அவனுக்கு மாப்பிள்ளைக்கு பிள்ளைய பத்தின யோசனை வராத அளவுக்கு அந்த அளவுக்கு கவனிச்சிருக்கிறான். பிள்ளை எங்கம்மா? மெதுவா சொன்னா, புள்ள மௌத்தா போச்சு. அந்த சுத்தி கபன் செஞ்சு வச்சிருக்கிறேன். இத பத்தி ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யப்படுது? வஹி மூலம் அறிவிக்கப்படுது. அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னன்னு கண்டால், இத பத்தி அல்லாஹ் தஆலா புகழ்ந்து என்ன செஞ்சிருக்கிறான், பேசிருக்கிறான். ஒரு பொம்பளை ஒரு கணவனை எப்படி நடத்தணும்னு சொல்றதுக்கு இதை விட முன்னுதாரணம் வேற என்ன வேணும்? சோ நான் சொல்ல வந்தது இப்ப அந்த டாபிக் இதோட முடியுது. எது? ஒத்துமையாருங்கன்னு சொல்றது. இந்த ஒத்துமை என்ன செய்யணும்னு கண்டால், எத்தனை வயசு முட்டம் இருக்கணும்னு கண்டால் மௌத்தாவும் முட்டம் இருக்கணும்னு ஆசைப்படுங்க. எப்படி இருக்கணும்? நானும் என் கணவனும் இப்படி இருக்கணும். மௌத்தாவும் முட்டை என் பிள்ளைகள்லாம் அது கடைசி முட்டை இவங்களை பார்த்து என்ன செய்யணும்? ஒரு கணவனும் மனைவியும் இப்படித்தான் இருக்குன்னு ஆசைப்படணும். ஆனா பெரும்பாலான வீடுகள் அது நடக்கிறது இல்லை. ஒரு வீட்டுல என்ன நடந்துச்சு கண்டா, மகன் 25-26 வருஷமாவது வாப்பா ஒரு நாளும் கேட்கிறாரு, மகனை கல்யாணம் பேசுறேன்டாப்பா, அவன் எங்க இப்படி பேசுறா அப்படி பேசுறான், அவன் தான் ஒன்று மாடப்பா ஒன்று மாடும். ஒரு நாள் என்ன செஞ்சார், நல்ல ஒரு இடத்த பார்த்துட்டு வந்தோம், இங்க இப்படி ஒரு பிள்ளை இருக்குதுராப்பா, நல்ல குடும்பம் நீ முடிக்கத்தான் வேணும், கல்யாணம் வான வாப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப மாப்பிள்ளை போயிட்டு பொறுப்பான வாப்பா போயிட்டு பொம்பளை கிட்ட கேட்கிறாரு, என்னது ஏடி இவனுக்கு கல்யாணம் முடிக்கிற யோசனை இல்லையோ, இல்லாட்டி இங்கெல்லாம் பழவி வச்சிருக்கிறானோ தெரியல யாரையாவது. அந்த உமா சொன்னா, அவங்க மனைவி சொன்னா அவங்க கணவனை பார்த்து, அவனுக்கு அப்படி பழக்கம் கிழக்கம் ஒன்றும் இல்லை, நான் நீங்களும் வாழ்றோம் இல்லையா ஒரு வாழ்க்கை, நான் நீங்களும் வாழ்றோம் இல்லையா ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை பார்த்ததும் அவனுக்கு கல்யாணம் பண்ணா போதுமா போயிட்டு இருக்கு, கல்யாணம் பண்ணால் போதுமா போயிட்டு இருக்கு. இப்படியான ஒரு அனுபவத்தை என்ன செய்யப்படாதுன்னு கண்டால், இவ்வளவு கஷ்டமானது கசப்பானது என்ற அனுபவம் பிள்ளைங்களுக்கு வந்துச்சுன்னா அவன் கல்யாணத்தை கூட வெறுப்பாங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கலாம் என்று கண்டால், ஒரு ரெஸ்டாரண்ட்ல என்ன நடக்குதுன்னு கண்டால், யங் கப்பிள்ஸ் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு வயசான கப்பல் வந்தாங்க, வயசான ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து என்ன செய்யறாங்கன்னு கண்டால், ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க 2 பேரும் சேர்ந்து. இப்ப எல்லாரும் இந்த யங் கப்பிள்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்குது, என்னடா வித்தியாசமான ஒரு 80-85 வருஷத்துல 2 வந்து இருக்குது. எத்தனை வருஷம்? 80-85ல வந்து உட்கார்ந்து ஒரு சாப்பாட்டை ஆர்டர் பண்ணி இருக்குது. வந்து வச்சதும் சரியா சாப்பாட்டை 2ஆ பிரிச்சுது, சாப்பாட்டை சரியா 2ஆ பிரிச்சுது. பிரிச்சு இப்ப கணவன் சாப்பிடுறாரு, மனைவி இப்படி சிரிச்சு பார்த்துட்டு இருக்குது. பக்கத்துல இருந்த பொடியினோட பொறுக்கை இல்லை, நினைச்சா இதுகிட்ட காசு இல்ல போல இருக்கு 2 சாப்பாடு வாங்குறது. டக்குன்னு எழுப்பி வந்து பாட்டியை தட்டி கேட்டான், பாட்டி பாட்டி நான் இன்னொரு சாப்பாடு வாங்கி தரட்டா அவங்களுக்கு. பாட்டி சொல்லிச்சு, அடே எங்கிட்ட சல்லி எல்லாம் இருக்குதுடா, நானும் வருமா கல்யாணம் கட்டின காலத்துல இருந்து ஒரு சாப்பாட்டை தான் பிரிச்சு சாப்பிடுவான், ஒரு சாப்பாட்டை தான் பிரிச்சு சாப்பிடுவோம். அது சரி பாட்டி, ஒரு சாப்பாட்டை பிரிச்சு சாப்பிடுறது நல்ல விஷயம், அதை அவர் சாப்பிடுற நேரம் நீ இப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா, நீயும் சாப்பிடலாம் தானே. அதுக்கு பாட்டி சொல்லிச்சுது, கிட்டவா கிட்ட போயிட்டான். போய்த்தவன்ட சொல்லிச்சுது, அடே அவரு சாப்பிட்டுட்டு அவர பல்சிட்ட கலட்டி தருவார், அதை நான் போட்டுக்கொண்டு சாப்பிடுவேன்.
இது ஒரு வகையில ஜோக் மாதிரி தெரியும். நான் அது ஜோக்குக்காக சொல்லவே இல்லை. ஏண்டா ஒரு கணவன் மனைவி 85 வருஷத்துல இவ்வளவு ஒத்துமையா இருக்கலாம். நான் பல்செட் மாத்திக்கொள்ளுங்கன்னு சொல்ல இல்லை உங்களுக்கு, அந்த அளவு போகன்னு சொல்ல இல்லை. பட் அட்லீஸ்ட் கடைசி மட்டும் நாங்க ஒரு பிளேட்ல சாப்பிடுவோம் ஒரு முடிவுக்கு வரலாமோ இல்லையே? ஏன் நான் சொல்றேன்டா, ஏன் சொல்றேன்டா பேரண்ட்ஸ், இது மட்டும் நடந்துரும் என்றால் ஷைத்தான் விளையாடுற இடம் எங்கினதான். ஒரு குடும்பத்தை ஒன்றுக்கும் இல்லாம ஆக்கணும் கண்டால் கணவன் மனைவி கிட்ட சின்ன ஒரு கிரக்க உருவாக்கி விட்டாண்டா போதும், அதுக்கப்புறம் அந்த குடும்பம் உருப்படாது. ஏன் பிள்ளைகளை பத்தி பேச வந்த மனுஷன் இப்படி கணவன் மனைவி ஒத்துமா இருக்கணும் பேசுறேன் கண்டால் அங்க செட்டாக்கி விட்டு கண்டால் மற்றது எல்லாம் அந்த குடும்பத்தோட சரி வரும். அவங்க 2 பேரும் உட்கார்ந்து உண்டாக பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, குடும்பத்தை எங்க கொண்டு போறோம்னு எல்லாம் சரியாக ஆரம்பிச்சு. அடுத்த உதாரணம் சொன்னேன், அப்துல் கலாம் ஃபேமிலியோட 2 பேரும் ஒரு முடிவோடு இருந்தாங்க, எங்க பிள்ளைகளை சாதனையாளர்களாக மாத்திரம் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்தாங்க, சாதிக்கிறாங்க. சோ செய்வமா முதலாவது விஷயம். இப்ப எங்க பிள்ளைகளுக்குள்ள வரும் பேரண்ட்ஸ், உங்களோட பிள்ளைகளை நீங்க சாதிக்க வச்சு பாக்கணும். நான் சொல்றேன் டைம் கொடுங்க. அந்த டைம்ல முதலாவது விஷயம் செய்யுங்க என்னடா, பிள்ளைங்களோட உட்கார்ந்து பேசுங்க. உட்கார்ந்து பேசுங்க. நீ இப்படி வரணும் என்று ஆசைப்படுறேன் ராஜா, நீ பெரிய ஒரு சாதிக்கிற ஆளா வரணும், நாங்கள்லாம் அதை பார்த்து பெருமைப்படணும் சொல்லுங்க. பேசுறதுக்கு டைம் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இப்ப பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, எல்லாரும் நினைக்கிறோம் எப்படின்னு கண்டால் நாங்க இந்த 21st செஞ்சுரியில இருக்கிறோம், இந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் பாவிக்குது, நாங்க பேசுறது அந்த பிள்ளைங்களுக்கு விளங்குமா? தெளிவா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், அனுபவத்தை சொல்றேன். ஒரு தாய் தந்தை பேசுறத மாதிரி ஒரு எளிமையான லாங்குவேஜ் ஒரு பிள்ளைக்கு விளங்குறது உலகத்தில் இல்லைங்க. என் தாய் என்னோட பேசினால் அதில் உள்ள தாக்கத்தை இன்னும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன், அது என்ன மாத்தி இருக்குதுன்னு சொல்றது நான் ஃபீல் பண்றேன். எனக்குள்ள பெஸ்ட கொண்டு வரதுக்கு காரணமா இருந்தது. நான் ஓலவில் படிக்கிற காலம் வந்து எப்படின்னு கண்டா, நிறைய ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுவேன், டிராமா செய்வன், ஸ்போர்ட்ஸ் செய்வன், பேச்சு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் ஈடுபட்டதுனால ஓலெவல் ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா இப்ப உள்ள காலம் சொல்றதுங்கன்னா 4A 4Bs, அந்த காலம் சொல்லுவாங்க 4D 4C அப்படி ஒரு ரிசல்ட்ஸ் தான். A லெவலுக்கு வந்த நேரம் எங்க உமா வந்து கிரேட் 6 மட்டும் படிச்ச மனுஷி, 6ஆம் வகுப்பு தான் படிச்சவர். அவர் PhD முடிச்ச கவுன்சிலர் மாதிரி ஒரு வேலை செஞ்சார். எப்பவெல்லாம் நான் மைண்ட் செட் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேனோ அப்பவெல்லாம் எங்க உண்மை என்ன செய்வான்னு தலையை தடவி ஒரு விஷயம் சொல்லுவான், ஃபாசிர், குடும்பத்துல யாரும் படிச்சவங்க இல்லடா பெருசா, நீ படிக்கணும்னு ஆசைப்படுறேன், உண்ட பேரை வச்சு எங்க குடும்பம் கூப்பிடப்படணும். இத சொல்றதுக்கு PhD முடிச்சிருக்கணுமா? 6ஆம் வகுப்பு படிச்ச உமா சொல்றா என்னன்னு கண்டா, குடும்பத்துல யாரும் பெருசா படிச்சவங்க இல்லடா, உண்மையிலே இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாருமே ஏழவேல் கூட படிச்சது இல்லை. நான் நினைக்கிறேன் அதுக்கு அவனோட திறமை இல்லைன்னு சொல்றது இல்ல, அந்த நேரம் பொருளாதாரம் சப்போர்ட் பண்ணிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க படிக்கிற நேரம் நான் தான் குடும்பத்தில் இல்லையாது, நீ படிக்கணும்னு ஆசைப்படுறேன், உண்ட பேரை வச்சு எங்க குடும்பம் கூப்பிடப்படணும்னு சொல்லுவான். இது அடிக்கடி நான் அவட மடியில படுத்துட்டு இருக்கிறேன், தலையை தடவை சொல்லுவா, சாப்பிட்டு முடிச்சு ரிலாக்ஸா உட்காந்து கழிச்சிட்டு இருக்கிற நேரம் சொல்லுவா. அடிக்கடி எங்க உண்மை இதையே சொல்லி கொண்டிருக்கிற இந்த 3 சென்டென்ஸ் தான் என்ன மைண்ட்ல ஒரு கட்டத்துல படுது, ஐயோ இந்த மனசுக்குள்ளுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, என்ன மிஸ் பண்ணான்னு கேட்டா அவருக்கு இன்னொரு புள்ள இல்லையே இந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது. ஏன் கடைசி புள்ள நான் மிஸ் ஆகல, எங்க உம்மோட ஆசை நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு பிள்ளை இல்லை அவருக்கு. ஆகவே நான் முடிவெடுக்கிறேன், இந்த தாயோட ஆசையை நிறைவேற்றுறது, இந்த மனசின் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காவது நான் படிக்கத்தான் வேணுண்டாப்பான்னு ஒரு கட்டத்துல முடிவெடுக்கிறேன். நிலவெல்லாம் வச்சு சீரியஸா படிக்கிறேன். கிரேட் 12 இருந்து 13க்கு போற நேரம் ப்ரொமோஷன் டெஸ்ட்ல இந்த ஆவரேஜ் வந்து 96.7, 96.7. இன்னும் அந்த ரிப்போர்ட் ஷீட்டை வச்சிருக்கிறேன். அந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு 4 சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், கடைசி இயர் அண்ட் எஸ்எம்டி என்ன செஞ்சாங்கன்னு ஒரு பெரிய ஒரு பிரைஸ் கிவிங் மாதிரியே நடத்தினாங்க எனக்கு மட்டும். சோ 4 டீச்சரும் பிரைஸ் நான் தரோம். என்ன நடக்குதுண்டா, எனக்குள்ள ஒரு ஆசை வருது என்னன்னு கண்டா, அடடா இந்த நான் சாதிச்சால் 4 பேர் செலிப்ரேட் பண்றதுக்கு இருக்கிறாங்க அப்பான்னு சொல்லி போட்டு இன்னும் ஹார்டா ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்ணினால் இன்னும் ஒரு 6 மாசம் ஏலேவிலுக்கு இருக்கிற காலம். அது நேரம் பிறந்தார் எங்க ஸ்கூல்ல பிரின்சிபலா கேப்டன் ஃபாரூக் கூப்பிட்டு அனுப்பினார் ஆபீஸுக்கு. என்ன சார், ஃபாசிர் உனக்கு நான் ஸ்கூல்ல ரூம் போட்டு தரேன், நீ ஸ்கூல்ல உட்கார்ந்து படிக்கிறாய் இந்த 6 மாசம்.
அசெம்பிளி ஹாலுக்கு பக்கத்துல ஒரு ரூம் ஒன்றை போட்டு தந்தார். 6 மாசம் ஸ்கூல்லே படிப்பு நடக்குது. வீட்டுல இருந்து சாப்பாடு வரும், அங்கே சாப்பிடுறது, சாப்பிட்டு படிக்கிறது, தூங்குறது எல்லாம் அங்க. தேவண்டா மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வர்றது. இப்படி காலம் போகுது. போயிட்டு பேர் நடக்குதுன்னு 1995 ஆகஸ்ட்ல காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல A level செய்யறேன். செஞ்சால் எக்ஸாம் வேல்யூ ஓகே, படிச்சதுனால மிச்சம் டேஸா இருந்தது. 1996 ஜனவரி 1 தான் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. புது வருஷம் அண்ட் எல்லாரும் கூப்பிடுற வருஷம் தான் ஜனவரி 1 சொல்றது பொதுவா. அந்த நாள் தான் ரிசல்ட்ஸ் வருது. 12:30 மணி இருக்கும், பகல் 12:30 மணி. அந்த நேரம் SMS பார்க்க இயலாது, இன்டர்நெட்ல பார்க்க இயலாது, ஹார்ட் காப்பி தான் வரும் ஸ்கூலுக்கு. ரிசல்ட்ஸ் வந்திருக்குது, பார்த்துட்டு வர்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மார், என் ஜூனியர்ஸ், எனக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு படவோட வருது. ஏன்னா எங்க வீடு கிட்டத்தட்ட ஸ்கூல்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்கும். சோ வர்றாங்க எல்லாரும் பகல் நேரம் 12:30 மணிக்கால. ஃபாசிர் என்ன செய்தி, ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. சோ வாட், என்ன செய்தி? Hey, you have created history in our school. 90 வருஷ ஹிஸ்டரிக்கு ஓல்டர் ரிசல்ட்ஸ் தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்றாங்க. இப்படி எல்லாம் கைதட்டப்பட வேண்டிய, சந்தோஷப்பட வேண்டிய, பெருமைப்பட வேண்டிய எல்லாமான ஒரு செய்தி தான் அந்த ரிசல்ட்ஸ். ஆனா அதை இதையுமே அனுபவிக்கிற கட்டத்துல நான் இருக்கேன். எந்த தாய் இந்த ரிசல்ட்ஸை கேள்விப்பட்டிருந்தால் இனிலன்ற மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பாளோ, எந்த தாய் இதை எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பாளோ, எந்த தாய் இந்த ரிசல்ட்ஸுக்கு பின்னுங்கிறது மோட்டிவேஷன் செஞ்சு கொண்டிருந்தாலோ, அந்த தாய் அதே நாள் காலையில 10:30 மணிக்கு கேண்டி ஹாஸ்பிட்டல்ல மவுத் செய்தி வந்துச்சு. சோ அந்த தாய்க்கு அந்த ரிசல்ட்ஸை கேட்க கிடைக்க இல்லை, அந்த ரிசல்ட்ஸை வச்சு சந்தோஷப்பட கிடைக்க இல்லை, 4 பேர்கிட்ட சொல்லி பெருமைப்பட கிடைக்க இல்லை. ஆனா நான் இந்த கதையை சொன்னது இப்ப என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களை யாரையும் அள வைக்கிறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ இல்லை. சிம்பிள் மெசேஜ் என்னண்டா, அந்த தாய் 6ஆம் வகுப்பு படிச்ச தாய் பேசின மொழி, அவ செஞ்ச மோட்டிவேஷன் இந்த 19 வருஷத்து பிள்ளைக்கு அந்த நேரம் என்ன செஞ்சுட்டு நான் படிச்சது, நான் இந்த தாய்க்காக வேண்டி படிக்கத்தான் வேணும், அவருக்காக வேண்டியாவது நான் படிக்கணும்னு சொல்றது என்ன செஞ்சுன்னா, அந்த தாய் பேசின மொழி விளங்கிச்சது. எத்தனாம் வகுப்பு? 6ஆம் வகுப்பு படிச்ச மனசு. ஆகவே எங்களோட உமாவோட படிச்சவங்க தான் கூடுதலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா அந்த தாய்க்கு இருந்த அதே ஆசையும் தேவையும் உங்கள்கிட்டையும் இருக்குதுன்னு தெரியும். இல்லண்டா வீட்டுல இருந்து இந்த இடத்தை கொண்டு உட்கார வச்சிருக்காரு. என்ன சொல்ல வரேன் என்றால், பிள்ளைங்களை உட்கார வச்சு அமைதியாக அவங்களோட பேசுங்க, உங்களோட எதிர்பார்ப்புகளை பிள்ளைங்கள் கிட்ட சொல்லுங்க. ராஜா நீ இப்படி வரணும்னு ஆசைப்படுறேன், நீ இப்படி வரணும்னு ஆசைப்படுறேன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. அது என்ன செய்யும் ஒரு கட்டத்துல புள்ள ஃபீல் பண்ணும், என் உமாக்காக படிக்கத்தான் வேணும், என் பாப்பாக்காக வேணும், நான் படிக்கத்தான் வேணும். பாப்பாண்டு கண்டால் ஹிட்லர் மாதிரி இருக்கிறாள் மட்டும் இல்ல, ஃப்ரெண்டாக அணைச்சு கொள்ற ஆளா இருக்கணும், தேவைப்பட்ட கூட்டாளி மாதிரி நின்று விளையாடக்கூடிய ஆளா இருக்கணும் அவனோட. சோ என்ன செய்வோம் கண்டால் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களோட கதைக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும், முதலாவது சொல்றேன். 2வது விஷயம், நேரம் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசைப்படுறீங்க உங்களோட மகன் முழு உலகத்திலையும் சுத்தி ஒரு ஸ்காலரா வரணும்னு சொல்லி போட்டு ஆசைப்படுவீங்க, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அவன் ஒரு ஸ்காலரா ஆக்கணும்னு கண்டால் சித்தான் சாமான், புத்தகங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் காலத்துல இருந்தே பழக்குங்க. ஒரு விஷயத்த வாசிப்பு என்று சொல்ற விஷயத்த பழக்குங்க. அடிச்சு சொல்றேன், வாசிச்சு கெட்டவன் எவனும் கிடையாது. சரியாக ஒருத்தன் வாசிப்ப தண்ட பழக்கமாக எடுத்துக்கொள்வான், அவனை ஸ்காலராக மாத்திரத்தால் வேற ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அவன் தானா ஸ்காலரா மாறுவான். அனுபவத்தை சொல்றேன் திருப்பி, மிச்சம் ஒத்தன்டிசிட்டியோட பேசுற விஷயம் தான் இது. பாத்தீங்கன்னா தெரியும், ஃபாசிர் மொஹிதீன் ஹோம் லைப்ரரி இடைக்கேட்ல ஒரு சீல் இருக்கும், கான்டாக்ட் நம்பர் இருக்கும். புத்தகங்கள் என்ன செய்யும் என்றால், ஒரு மனுஷனை சமைச்செடுக்கிறதுக்கு அது ஒன்று போதும். எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியும், ஒரு 1 full room புக்ஸ் இருக்கு என் ஹோம் லைப்ரரி. more than 12 lakhs 1.2 million rupees worth of books வச்சிருக்கிறேன். 12 லட்சத்துக்கு மேலதிகமான பெறுமதியான புத்தகம் என் லைப்ரரியில் இருக்கு. நான் வாசிக்கிறதுக்குள்ளது, என் வைஃப் வாசிக்கிறதுக்குள்ளது, என் பிள்ளைங்களுக்கு உள்ளதுன்னு சொல்லிவிட்டு தனித்தனி செக்ஷன் இருக்குது. என் 3வது இளையவர் மகன் 3 வருஷம், அவருக்கு ஒரு செக்ஷன் இருக்குது. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா டிவி கிடையாது, யாரும் ஃப்ரீ ஒரு புக் ஓட்டு இருக்கும். எந்த அளவுக்கு அந்த 3 வருஷத்து மகனுக்கும் கூட தெரியும் ஃப்ரீயா இருந்தா புக்ஸ் வாசிக்கணும்.
அவர் போயிட்டு சைடு ஒரு பிக்சர் புக்கை கொண்டு வச்சுட்டு அவரும் காலுக்கு மேல காலை போட்டு வச்சுட்டு சோஃபால உட்கார்ந்து இருப்பார். ஏன் நான் இத இவ்வளவு அடிச்சு சொல்றேன்னா, அவன மவன் ஸ்காலரா அவன மவள் ஸ்காலரா வாசிக்க பழக்கங்கண்டு ஏன் சொல்றேன்டா, என்னோட மார்க்கம் சொல்ற விஷயம் அது என்னண்டா, குர்ஆன்ல முதலாவது வசனம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் அனுப்பி இறக்கினது. என்ன வசனம் இறக்கினது? தொல்ல சொல்லிச்சா, நோம்பு பிடிக்க சொல்லிச்சா, ஹஜ் செய்ய சொல்லிச்சா, ஜகாத் கொடுக்க சொல்லிச்சா? இதை எதையுமே சொல்லாத குர்ஆன் வாசி என்று சொல்லிச்சுன்னு அதுல அர்த்தம் என்னதுங்க? என்னது அர்த்தம் நினைச்சிட்டு இருக்கிறேன்? என்கிட்ட கேளுங்க, நான் தப்சீர் செய்யறது. அதுல அர்த்தம் என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் என்னன்னு கண்டால், உலகத்தில் இருக்கிற ஆக பெஸ்ட் ஹேபிட் எதுன்னு கண்டால் அது ரீடிங் அண்ட் ரைவன் சொல்றான். நீ இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நீலமா சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு சொல்ல ஆசைப்படுறியா? வாசி என்று சொல்றான். இந்த உலகத்தில் ஒரு கம்ப்ளீட்டான வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போகணும்னு சொல்றியா? வாசி என்று சொல்றான். எல்லா அமல்களையும் அழகான முறையில இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில செய்யணும்னு ஆசைப்படுறியா? வாசி என்று சொல்றான். நல்ல முறையில குடும்பம் நடத்தணுமா? வாசி. நல்ல முறையில புள்ள வளர்க்கணுமா? வாசி என்று இறைவன் சொல்றான். எதை செய்யறதுக்கு என்ன செய்வோம் என்று கண்டால், இதை நாங்க பழக்கமாக எடுப்போம் என்று கண்டால் எல்லாம் சரி வரும். அதனாலதான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், மோர் தென் 1.2 million rupees worth புக்ஸ் வச்சிருக்கேன். நான் மௌத்தாவது நான் விட்டுட்டு போறேன், ஆக பெருமதியான சொத்து எதுன்னு கேட்பீங்கன்னு நான் சொல்லுவேன், என்ன லைப்ரரி என்ன பிள்ளைங்களுக்கு அதை விட்டுட்டு போனதுக்கு அதை சரியா பாவிப்பாங்க. வாப்பாட சொத்து எதுவுமே தேவையில்லை. அவங்கள என்ன செய்யும், உலகம் பார்த்து கொள்ளும். அவங்க வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள டிசைன் பண்ணி கொள்ளுவாங்க. அது ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா, அவ்வளவு பவர்ஃபுல்லான சாமான் தான் இது. ஆக அதை பழக்குங்க. பழக்கிறது எப்படின்னு சொன்னால் நன்றுகளால் பேரண்ட்ஸ் பிள்ளைகள் எல்லாத்தையும் இன்றைக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன செய்யறது, மகனை அறிவினதும் ஞானத்தினதும் களஞ்சியம் புத்தகங்கள் இன்றைக்கு வந்தவர் சொன்னார். ஆகவே நாங்கெல்லாம் குடும்பத்தோடு உட்கார்ந்து வாசிப்போம் ராஜா, அப்படியாம் இப்படியாம், முதலாவது வசனம் அதுக்குத்தான் இறங்கிச்சா எல்லாம் சொல்லி பிள்ளைக்கு ஆசையை காட்டி பிள்ளைய கொண்டு போயிட்டு உட்கார வச்சாச்சு சோஃபால. உம்மா வாப்பா சொல்லிட்டாங்க தானே, பிள்ளையும் என்ன செய்யுதுன்னா வாசிக்குது. வாசிச்சு 2 நிமிஷத்துல விட்டு திரும்பி பார்க்குது, பேசினது 2ஐயும் காணும். ஆனா அங்கால பக்கத்துல ஹோல்ல சத்தம் கொண்டு வருது. புள்ள புக்க மூடி வச்சுட்டு எட்டி போயிட்டு பாக்குது, என்ன இதுல என்ன டிராமா பார்த்துட்டு புள்ள யோசிக்குது என்னது, ஆடாடா இவ்வளவு நேரம் அறிவும் ஞானம் எல்லாம் பேசுனதெல்லாம் டிவிக்கு முன்னுக்கு உட்கார்ந்து இருக்குதுன்னா புக்கை விட பவர்ஃபுல்லான சாமானா தான் இது இருக்க போது, இதுலதான் சரியான அறிவு ஞானம் இருக்கும் பொழுதுன்னு அதிர்ச்சியார கொண்டு போட்டு பின்னால் உட்காரு. இப்ப என்ன செய்யலாம், திருப்பி பார்த்துட்டு போன்னு சொல்லல. அது ஏன் நீங்களே இங்க இருக்கிறீங்க, மறை என்னது? அதனாலதான் எங்க வீட்டுல நான் என்ன செய்யறேன், டிவி வச்சுக்கொள்ளேன். ஏன்னா நான் பிள்ளையான முன்மாதிரியா இருந்துட்டு என் பிள்ளைய நான் சரி செய்ய எதிர்பார்க்கிறேன். உங்களோட பிள்ளைய படிப்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கண்டால், டியூஷன் இல்லாம அவள் 9 எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கண்டால், எப்பவும் கிளாஸ்ல முதலாவது வரணும்னு சொல்லிப்பட்டு ஆசைப்பட்டீங்கன்னு கண்டால், பிரைஸ் கிவிங்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் அவார்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கண்டால், இந்த வாசிப்பை கொடுங்க பேரண்ட்ஸ். அனுபவத்தை திருப்பியும் சொல்றேன். எங்களோட வீட்டுல இந்த லைப்ரரி என்வாயர்மெண்ட் நாங்க ஒரு லைப்ரரி உருவாக்கினது அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, எங்களோட மூத்த மகள் எடுத்துக்கொள்ள உதாரணத்துக்கு கிரேட் 1ல இருந்து கிரேட் 13 கிரேட் 9ல படிச்சு கொண்டிருக்கிறாள். இந்த 9 வருஷத்துல அவள் ஸ்கூலுக்கு போகாம இருந்தது ஒரே ஒரு நாள் தான். கிரேட் 1ல வச்சு என்ன நடந்துச்சுன்னா, காலில் புண்ணொண்டு வெக்க சுபாவம் உள்ளவள் சொல்லிட்டார், டெடா நான் ஷூஸ் இல்லாம போக மாட்டேன்னு நினைத்தார். அது தவிர எங்க போனாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஸ்கூல் அண்டு கண்டா அண்ணன் நைட்டுக்கு வீட்டுக்கு வந்தாவணும் அவளுக்கு. ஏன், அடுத்த நாளே நான் ஸ்கூல் போகணும். வைஃபை என்ன செஞ்சிருக்கிறோம்னு கண்டால் 3வது மகன் கிடைக்கிறதுக்கு அட்மிட் பண்றேன். இரவு 12:30 1 மணி ஆகுது. அவள் பிடிச்சு நின்ட்டாள், டேடா ஸ்கூல் போகணும்னா. அவள் இதுவரைக்கும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வர தவறினது கிடையாது, டியூஷன் அனுப்பினது கிடையாது, பெஸ்ட் ஸ்டூடெண்டாக வராம இருந்தது கிடையாது ஸ்கூல்ல ஒவ்வொரு வருஷம். எல்லாத்த விடுவோம் என்னன்னு கண்டால், இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு கண்டால், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் முழுதும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு விஷயம் நல்லவென்று பட்டால் முழு உலகத்துக்கும் அது கிடைக்கணும்னு ஆசைப்படணும். நான் மட்டும் செல்பிஷாக அனுபவிச்சுட்டு போறதுக்கு யோசிக்கப்படாது. நான் விரும்புறேன் எந்த பிள்ளையை நான் வச்சு நான் எப்படி பேசுறேனோ அதே மாதிரி உங்களோட பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும். காரணம் நான் அவளை டியூஷன் அனுப்புவதும் கிடையாது, ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவள் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு காரணம் என்னென்றால், அவள் சின்னத்திலிருந்தே வாசிப்பு எடுத்தாள். அவளுக்கு இன்றைக்கு எப்படி ஏழும் என்று கண்டால், நாளைக்கு டீச்சர் படிப்பிக்க போற விஷயத்தை இன்றைக்கு அவள் படிப்பாள் வீட்டுல.
படிச்சுட்டு போயிட்டு கிளாஸ்ல உட்கார்ற நேரம், டீச்சர் படிப்பிக்கிற நேரம், 2வது முறை படிக்கிற விஷயம் தான் அவளுக்கு. ஏன் அது 7 மார்க்குதுன்னு வாசிச்சு வாசிச்சு பழகி டீச்சர் இல்லாம ஒரு புள்ள என்ன செய்யும் கண்டால் சரியாக வாசிப்பு எடுத்துக்கொண்டு கண்டால் புக்ல உள்ள விஷயத்தை தண்டை தலைக்கு எடுத்துக்கொள்ளும். டீச்சர் 2வது முறை தான் அதை செய்வாங்க. ரிவிஷன் மாறி இருக்கும் அந்த பிள்ளைக்கு. ஆக என்ன செய்யுங்க கண்டால் இதை நீங்களும் எடுங்க, வீட்டுக்கு கொண்டுவாங்க. ஆனா இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்ற நேரம் நீங்க சொல்லுவீங்க எங்களுக்கு எங்க நேரம் இருக்குது வாசிக்கிறதுக்கு. அப்படித்தான் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறது. அப்படித்தான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ரிசர்ச் அவுட்கம் சொல்லுது, ஒரு மனிதன் வாழ்க்கையில் 5% காலத்தை காத்திருப்புல கழிக்கிறான். எத்தனை கழிக்கிறான்? காத்திருப்புல கழிக்கிறான் 5% காலம். 60 வருஷம் வாழ்ந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் காத்திருக்கிறோம். எதுக்கு? வீட்டுக்கு யாரு வாரன்னு சொல்லி காத்திருக்கிறோம், பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம். எல்லாத்தோட இன்னைக்கு எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோம்? 2:30. பேரண்ட்ஸ் முன்னுக்குள்ளவங்க எத்தனை மணிக்கு வந்தீங்கம்மா? 2. எத்தனை மணிக்கு வந்தீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்க? டைம் சொல்றதுக்கும் பயமா? டைமை தானே கேட்டேன். எத்தனை மணிக்கு வந்தீங்க? 2 மணிக்கு வந்துட்டீங்க. அப்படித்தானே? 2 மணிக்கு வந்தால் நான் வர்ற நேரம் இன்னைக்கு 3 மணி. நான் இங்க 2 மணிக்கெல்லாம் வந்துட்டேன் 100 குழுவு. சரி, இருந்தாலும் இன்னைக்கு வர்ற நேரம் 3 மணி ஆயிடுச்சு. இந்த 1 மணி தேவை என்னது? வருமா வராதா, நடக்குமா நடக்காதா, இவன் இப்படித்தான் கூப்பிட்டு வச்சுட்டு காக்க வச்சுட்டு இருப்பான். இப்படித்தான் சும்மா. இதெல்லாம் விட பரவாயில்ல. டாக்டர்கிட்ட போவோம் என்னது? போயிட்டு நம்பர் புக் பண்ணியாச்சு, 60வது நம்பர். டாக்டர் எத்தனை மணிக்கு வர்றது? 12 மணிக்கு. நாங்க போயிட்டு உட்கார்றது 11:30 மணிக்கு. முதல்ல போயிட்டு பந்தெடுத்துடலாம் நம்பிக்கையில. டாக்டர் வருவார் 1 மணிக்கு. இந்த 1.5 மணி நேரம் காத்திருக்கிறேன். 5 மறுபடியும் அவர் நம்பர் வரங்காட்டி இன்னும் 1.5 மணி நேரம் காத்திருப்போம். 3 மணி நேரம் டாக்டர் எங்க ரிட்டர்ன் வர மட்டும் காத்திருக்கிறது. என்ன செய்தது? என்ன முன்னுக்குள்ளால பார்த்து சிரிச்சாம, அது தவிர வேற ஒன்றும் செய்யலாது. ஆனா நான் சரியான பயம். அது நான் பொலிசியா வச்சிருக்கிறேன். வீட்டை விட்டு வெளியில போறதுன்னு கண்டால் கையில ஒரு புத்தகம் இல்லாம வெளியில போறது இல்லை. இது என் வைஃபுக்கும் சொல்லி கொடுத்திருக்கேன், பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்திருக்கேன். நாங்கள் டாக்டர் அப்பாயின்மெண்ட்ல போறோமா, 2 பேரும் வைஃப் பேக்ல ஒரு புக்கை போட்டுக்கொள்ளுவா, எனக்கு கையில ஒரு புக் இருக்கும். போயிட்டு நாங்க 2 பேரும் பேசுறது பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? உட்கார்ந்து அவரவர் வாசிக்க ஆரம்பிச்சிருவோம். வாசிக்க ஆரம்பிச்சா டாக்டர் வர மட்டும் வாசிப்போம். எங்க நம்பர் கூப்பிட்டதும் வாசிப்போம். போயிட்டாச்சு, முடிச்சாச்சு, வந்தாச்சு. ஏன் இதுன்னு கண்டா ஒன்று காத்திருக்கிறத மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான செய்தி உலகத்தில் ஒன்று இல்ல. சரியான கஷ்டம். இதை நான் பத்தி பேசிக் கொண்டிருக்கிற நேரம் குருநாகல் ஸ்கூல் ஒன்றுல ஒரு டீச்சர் முடிஞ்சது கூட வந்தா என்கிட்ட வந்து சொன்னா, சார் நீங்க சொன்னது மிச்சம் சரி என்ன. நான் சொன்னேன் நிறைய பேசினேன், எது சரி? ரீடிங்க பத்தி சொன்னீங்க தானே சார், காத்திருக்கிற நேரத்துல வாசிக்கிறது அது மிச்சம் சரியண்டா. என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர் பிரெக்னன்ட் லேடி நேற்று டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தேன். டாக்டர் என்ன செஞ்சாருன்னு கண்டா வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு ரிட்டர்ன் வர்றதுக்கு. அது மட்டும் தனியா ஒரு பிரெக்னன்ட் லேடி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தால் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி போட்டு லேடிஸ் உங்களுக்கு தெரியும். அவர் சொன்ன நரகத்தில் இருக்கிற மாதிரி இருந்தா அந்த கொஞ்ச நேரம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு புக்கோட போயிட்டு இருந்தேன்னு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். விஷயத்துக்கு வர நான் ஏன் புக் எடுத்துட்டு குறிப்பாக டாக்டர்கிட்ட போற நேரம் போறேன்னு கேட்டால், இந்த முன்னுக்கு போயிட்டு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறது இருக்குதான் சரியான எனக்கு பயம். ஏன் நான் இவரை பார்த்து சிரிக்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு பக்கத்தில் அவரோட வைஃப் இருக்காரு, அவர் நினைக்கிறேன் அவர் வைஃபை பார்த்து தான் சிரிக்கிறேன்னு சொல்லிவிட அவரை நினைச்சு என்ன செய்ய, ஏன்னா என்ன வைஃபை பார்த்து சிரிச்சேன்னு அவரை என்கிட்ட கேட்க, இது எல்லாரும் பார்க்க அவர்த்துல ஒருத்தன் என்னை போட்டோ எடுத்து அவர்திலே வச்சு என்ன செய்வான், பேஸ்புக்ல போடு, முழு ஸ்ரீலங்காலையும் பேரு போகும் என்னது பாசிர் அடுத்தவண்ட பொம்பளையை பார்த்து சிரிச்சு இனி அந்த மாதிரி வாங்கி கட்டினாராம். சரியா இல்லையா? இது என்னத்துக்கு தேவைக்கலாம்? 42 வருஷம் கட்டி காத்த நன்மதிப்ப ஒருத்தன் வந்து சைக்கோ கேஸா இருந்து அவன்தான் ஏன் நான் பாதிக்கப்படும். அதை விட நான் சந்தோஷமாவும் பிரயோஜனமும் இருந்துட்டு வருவோமே. எனக்கு காருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், கார்ல ஒரு சிடி ஆல்பம் இருக்கு, இந்த சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 சீரீஸ் இருக்குது. அவ்வளவு பாட்டுன்னு நினைக்க வேணும், படம்னு நினைக்க வேணும், அவ்வளவு புக்ஸ். நான் தனியா டிரைவ் பண்ணுவேன், ஒரு சீடியை போட்டு விடுவேன், அந்த ஓத்தர் வாசிச்சு கொண்டே போவார், நான் கேட்டுக்கொண்டே போவேன். இது அறிவை தேடணும் ஆசை இருக்கும் வழி இருக்குது. இது நான் பேரண்ட்ஸுக்கு சொல்ற காரணம் என்னன்னு, இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லணும். சோ வீட்டுக்கு ரீடிங்க பழக்கமா கொண்டு வரும், உங்களோட பிள்ளைய ஸ்காலராக்க நினைச்சாங்க. இப்ப நாங்க ஒரு விஷயத்துக்கு வருவோம். அட்வைஸ் பண்ற நேரம் இருக்கிற பிரச்சனை தான் என்னன்னா, பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், சொன்ன நடக்கும், புள்ள கேட்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நாளைக்கு பழைய நிலைமைக்கு இருக்கும். இப்ப வாப்பமா இருக்கிற ஒரு பிரச்சனை பெரும்பாலும் என்னது, என்ன வரும் எங்களுக்கு வர்றது என்னது, ஒரு விஷயத்த சொல்லி செய்யலன்னா என்ன வரும், கோபம் வரும். இதுதான் பிரச்சனையா இருக்கிறது.
ஒரு பிள்ளைய கோவப்பட்டு அடிச்சு திருத்துற நினைக்கிறத விட மடத்தரம் இந்த உலகத்துல ஒன்று இல்ல. உலகத்துல பிள்ளைங்களுக்கு பாவிக்க வேண்டிய ஒரு லாங்குவேஜ், ரசூல்லா பாவிச்ச லாங்குவேஜ் என்ன தெரியுமா? அன்பு என்ற மொழிதான். Kindness is the language which deaf can hear, blind can see. அன்பு என்ற மொழியத்தான் என்ன செய்யுதுன்னா, கண் தெரியாதவனும் பார்ப்பான், காது தெரியாதவனும் கேட்பான் என்று சொல்லுவாங்க. கண் தெரியாதவனுக்கும் அதை பார்க்கறதுக்குள்ள ஒரு லாங்குவேஜ் அது, காது தெரியாதவனுக்கும் அதை கேட்கும். நாங்க அந்த அன்பால பேசுறோம். சோ அவ்வளவு பாப்புலர் லாங்குவேஜ் தான் கைண்ட்னஸ் சொல்றது. இதை விட்டு போட்டு கோவப்பட்டம் கண்டால் தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு கோவப்படும் மனம், மனைவி கணவனுக்கு கோவப்படும் மனம், ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைங்களோட கோவப்படவும் மனம். ஏன் சொல்றேன் என்றால், உலகத்தில் இருக்கிற ஆக டேஞ்சரான ஒரு பழக்கம் தான் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடியது, ஹேபிட் தான் என்னன்னா கோபம் வர்றது. அதால இழந்தது தவிர அடைஞ்சது எதுவுமே கிடையாது குடும்பம் ஒண்ணுல. சார் நான் கேட்கிறோம் கேள்வி, கோவம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? கோவம்னா என்ன? அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு தனக்கு தானே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை. எவனோ ஒருத்தன் முன்னுக்குள்ள என்கிற குடும்பத்துள்ள ஆள் இல்லாட்டி யாரோ ஒருத்தர் பிழை செய்வார், அதுக்கு நான் கோவப்பட்டு என்ன செய்வேன்னா எனக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துக் கொள்ளுவேன். அது இந்த அளவு பெரிய பனிஷ்மெண்ட் சொல்ற உங்களுக்கு சயின்டிபிக்கலி விளங்கப்படுத்தினேன் கண்டால், ரைட், சில வீடியோ கிளிப்ஸை போட்டு விளங்கப்படுத்துறேன் கண்டால், சில போட்டோஸை போட்டு விளங்கப்படுத்துறேன் கண்டால், உள்ளுக்கு என்ன நடக்குது கோவம் வர்ற நேரம் சொல்றது தெரிஞ்சால் ஒரு மனுஷன் கோவப்படவே மாட்டான், லைஃப்ல கோவப்பட மாட்டான். அதனால நான் ரசூல்லா என்ன செய்ய இல்லை, எங்களுக்கு கோவப்படுற முன்மாதிரியை ஒரு காட்டிட்டு போவாது. காரணம் என்னன்னு கண்டால் அதுதான் காரணம். ஏன்னா அத மாதிரி உள்ளுக்கு நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ல வர டேஞ்சர் வேற ஒன்று இல்ல. உங்களுக்கு பிரஷர் வருது, சுகர் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, இது எல்லாத்துக்கும் முன்னுக்கு என்னது இருக்குதுன்னு கோவம் இருக்குது. தாய்மார்களே, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கை குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் உணவு எது? என்னது? தாய்ப்பால். இதை நீங்க நம்ம யாரும் அப்ஜெக்ட் பண்றீங்களா? உலகத்தில் இருக்கிற ஆக பெஸ்ட் உணவு, ஆரோக்கியமான உணவு எதுன்னு கண்டால் தாய்ப்பால் என்று சொல்லுவோம். ரூமி என்ற சொல்றவர், அவர் எழுதுறார், அவர் புக்ல எப்படின்னு கண்டால், உண்மையாக நடந்த சம்பவத்தை எழுதுறார். ஒரு தாய் இனிலன்ற மாதிரி உச்ச கட்ட கோபத்தில் இருக்கிற நேரம் தந்த பிள்ளைக்கு ஃபீட் பண்ண இருக்கிறாள். எப்ப இது? உச்ச கட்ட கோபத்தில் இருக்கிற நேரம் பிள்ளைக்கு ஃபீட் பண்ண இருக்கிறாள். பிள்ளைக்கு பால் விஷமாகி இறந்து போச்சு. நம்புவீங்களா? கோவத்திர விளைவு தான். உள்ளுக்கு நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் எங்களுக்கு தெரியாது. கோபம் வந்தா என்ன செய்யும்? கண் சிவக்கும், சரியோ இல்லையோ? தோல் இதெல்லாம் என்ன செய்யும்? வேற கலராக மாறும். ரைட்? மூஞ்சி என்ன செய்யும்? வேறொரு வகையான ஷேப்புக்கு மாறும். இதெல்லாம் காரணம் என்னன்னு கண்டா, கோவத்திர விளைவு என்ன செய்யும் கண்டால் நெகட்டிவ் இம்பாக்ட் உள்ள உருவாகுது. எந்த அளவுக்கு கண்டால் அவர் சொன்ன மாதிரி, அவர் எழுதின மாதிரி, உச்ச கட்டத்துல கோவத்தில் இருக்கிற நேரம் தாய்ப்பால் கூட என்ன செய்யும் கண்டால் ஒரு பிள்ளைக்கு விஷமாகிற அளவுக்கு மாறும். anger leads to danger சொல்லி போட்டு ஒரு வீடியோ கிளிப் போட்டிருக்கிறேன் ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல எல்லாம். நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்றாங்க. அந்த கமெண்ட் எல்லாத்தையும் பார்க்கற நேரம் தெரியுது, புள்ள வளர்க்குற உம்மா வாப்பமார் நிறைய பேர் கோவப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்றோம். வலிய விளங்கி கமெண்ட் போட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பாப்பா கார் வாங்கி இருக்கிறார், புதிய கார். பாப்பா நாங்கள வாங்கினு வச்சுக்கொள்ளுங்க. வாங்கினா ஒரு 6 மாசத்துக்கு அந்த கார் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? புதிய பிராண்ட் நியூ கார் எடுத்திருக்கிறோம், நல்ல விலை கூடின கார், நல்ல பிராண்ட் ஒன்று எடுத்திருக்கோம். இப்ப எப்படி பாவிப்போம் அந்த கார்? பபா மாதிரி பாவிப்பாங்க, சரியா இல்லையா? கழுவுற தெரியும், இரவு பகல்ல பார்க்காம அது தொடக்கிற தெரியும், ரைட்? தேவண்டுக்கான புதிய புதிய ஷெம்போ எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கு போடுற தெரியும், அவரே சோப் போட்டு குளிக்கிறாருன்னு தெரியல, காரை குளிப்பாட்டுவார். அப்படி எல்லாம் நடக்கும். இப்ப வருவோம் என்னன்னு கண்டால், இப்படி எல்லாம் கவனிச்சு கொண்டிருக்கிறார். அந்த காரோட ஒரு வகையான முகப்பத் வர்றது அந்த நேரத்துக்கு அந்த ஒரு 6 மாசத்துக்கு இருக்கும். சொல்லுவாங்க எப்படின்னா, ஒருத்தர் தன் மனைவிக்கு கார் கதவை திறந்து விடுறார் என்றால், ஒருத்தர் தன் மனைவிக்கு கார் கதவை திறந்து விடுறாருன்னா 2 காரணம் இருக்கும். என்னதுன்னு சொல்ல நினைக்கிறீங்க? 2 காரணங்களுக்காக ஒருத்தர் தன் மனைவிக்கு கார் கதவை திறந்து விடுவார். பொதுவாக சொல்லுவாங்க. யாருக்காவது தெரியுமா? எஸ். ஒன்று மனைவி புதுசா இருக்கும், இல்லைன்னா கார் புதுசா இருக்கும். ஒன்று கார் புதுசா இருக்கும், இல்லாட்டி மனைவி புதுசா இருக்கும். மனைவி புதுசா இருந்தா ஐயோ இறங்குமா மெதுவா இறங்குமா, ஏன் நொந்துருமா, அதை பேர் இதுதான் தீர்த்துறதெல்லாம்.
ஒருத்தர் அந்த பீரியட்ல தான் இது ரைட்டா. இல்ல கார் புதுசா இருக்கு, இப்ப என்னமாலும் போட்டு கலெக்டர் வாழ தெரியல, கார்ல உள்ள மொபத்தை நீ பெசா திறந்தப்போ நீ மெது இறங்கு. இது ரெண்டு ஒன்றும் நடக்கும். ஒன்றில் கார் புதுசு இருந்தாலும் திறந்து கொடுப்பார், இல்ல மனைவி புதுசு இருந்தாலும் பொஞ்சாதி புதுசு இருந்தாலும் திறந்து கொடுப்பார். அனுபவம் இருக்குது போல் இருக்குதுங்க. சரி ரைட், இப்படி திறந்து விடுவாங்க. இப்ப இந்த கார் புதுசா இருக்கிற காலத்துல பாப்பா காரை கழுவி கொண்டிருக்கிறார், ரொம்ப முகப்பத்தோட தண்டை சின்ன மவனை வச்சுக்கொண்டு. இப்ப கழுவுற நேரம் என்ன நடக்குது என்று கண்டால், மகனும் சேர்ந்து கழுவி கொண்டிருந்தா திடீரென்று சின்ன மவனை காணும். சின்ன மவனை காணும். தேடி பார்த்தார், எங்க போனான்னு தெரியுது இல்ல. எட்டி பார்த்தார், இந்த அங்காள சைட்ல என்ன செய்யறான்னு இப்படி என்னமோ காரை செஞ்சுட்டு இருக்கிறான். பாப்பாக்கு விலங்கையில டென்ஷன் ஆயிட்டார். கார்ல உள்ள முகப்பத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னு தெரியல. ஓடி போயிட்டு பார்த்தார், மவன் கல்லொன்று எடுத்து அழகா கீறிட்டு இருக்கிறான் கார்ல. பாப்பாக்கு வந்துச்சு கார்ல உள்ள முகப்பத்தில் கோவம் தலைக்கு அடிக்கவும் என்ன செஞ்சாருன்னு எடுத்தார், கையில என்னமோ எடுத்து அடிச்சார் மவன் கைக்கு. அடிச்சது மவன், சின்ன மவன் வீரிட்டு அழுதான். பார்க்கிறார் கை தொங்குது, கை தொங்குது. டக்குன்னு கையை பார்த்தார், ரெண்டாவது அடிச்சதுன்னு சொல்லி போட்டு பார்த்தால் ஸ்பேனர் எடுத்து அடிச்சிருக்கிறார் புள்ளிட கைக்கு, இரும்பால் அடி. கை தொங்குது, முள்ளு முறிஞ்சு எலும்பு முறிஞ்சு கார்ல போட்டார், எடுத்துக்கொண்டு போனார் ஹாஸ்பிட்டலுக்கு. போயிட்டா ஸ்கேன் எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களோட மகண்ட பிஞ்சி கைக்கு உங்களோட முழு பழத்தையும் கொடுத்து ஸ்பேனரால எலும்பால் அடிச்ச அடிட விளைவு எலும்பெல்லாம் தூள் தூளா போயிட்டு இருக்குது, அந்த கையை திருப்பி ஒட்ட வைக்கல. மவன் இப்படி படுத்துட்டு வலி தாங்கலாம் அப்படி சாஞ்சிட்டு வாப்பா கிட்ட கேட்கிறான், வாப்பா வாப்பா ஏன் எனக்கு அடிச்சீங்க வாப்பா, நான் என்ன பிழை செஞ்சேன் வாப்பான்னு கேட்கும். பாப்பாக்கு பதில் சொல்ல இயலாது. அழுது அப்படியே வெளியில வர்றாரு. வந்து பார்த்தா கார்ல ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல காரை பார்க் பண்ணிருக்கிறார். கார்ல மவன் எழுதினது அப்படியே கண்ணுக்கு தெரியுது. மவன் எழுதிருந்தான் என்ன தெரியுமா? I love you so much dad. உங்க மேல நான் இனிலன்ற மாதிரி அன்பு வச்சிருக்கிறேன் பாபா, உங்க மேல இனிலன்ற மாதிரி அன்பு வச்சிருக்கிறேன் பாப்பான்னு எழுதிருந்தான். இதை பார்த்தது அந்த பாப்பாக்கு தாங்க இல்லாம போயிட்டு என்ன செஞ்சாருன்னு சூசைட் பண்ணி கொண்டதாக ஒரு உண்மை சம்பவம் பதியப்பட்டது. நான் சொல்ல வர்றேன், எங்க லீட்ஸ் டு டேஞ்சர் என்று சொன்னேன். எப்ப என்ன நடக்கும் கண்டால் உங்களுக்கு கோபம் வருமோ அதுல விளைவு என்ன நடக்கும் கண்டால் இந்த மாதிரியான ஒரு செய்தியாகத்தான் இருக்கு. ஆகவே பேரண்ட்ஸ் என்ன செய்வோம் என்று கண்டால், பிள்ளைங்களோட விஷயத்துல எஸ் அவன் வந்து கோவப்படுறானா, சாரி அவன் கேட்காம இருக்கிறானா, இதுக்கெல்லாம் வந்து என்னது நாங்க சொல்ற விஷயங்களை கேட்காம இருக்கிறான் நினைக்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்றான் இல்ல. நான் ஸ்கூல் நடத்துறதுனால சொல்றேன், எங்க பேரண்ட்ஸுக்கு எல்லாம் என்னன்னு கண்டால் ரிப்போர்ட் ஷீட்டை பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுவாங்க, எக்ஸாமினேஷன் பேப்பரை பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் கரெக்ஷன் நீங்க பார்த்துருக்கீங்களா என்ன தெரியல. நான் ரெண்டு ஸ்கூல் நடத்துறதுனால பேரண்ட்ஸ் டே அன்னைக்கு நாங்க செய்வோம். எக்ஸாம் நடந்து டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் பேப்பரை கொடுத்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ள பக்கத்தில் இருக்கும். நான் அப்படியே போயிட்டு இருப்பேன், சுத்தக்கும் வர்ற நேரம் சில பிள்ளைகள் பெஞ்சில் உட்கார்ந்து இருந்தது சுவாயிங் சுவாயின்னு மேல கீழே போயிட்டு வந்து விழும், மேல போயிட்டு கீழே வந்து விழும். எதுல பெஞ்சில் உட்கார்ந்து மேல போயிட்டு என்னடா நடக்குதுன்னு பார்த்தா இந்த புள்ள விட்ட ஒவ்வொரு சிலி மிஸ்டேக்கும் உமா என்ன செய்வாங்கன்னு இப்படி கைய வச்சுட்டு அந்த புள்ள என்ன செய்யும், அது வந்து மேல போயிட்டு அது காட்டிக்கோ மேல, ஏன் முன்னுக்கு டீச்சர் இருக்கிறது அழுதுக்கோ மேலா. நடக்குதோ இல்லையோ, நடக்குதா இல்லையா? இது கோவப்படுற விஷயம் இல்லைங்க. தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. புள்ள வளர்க்கிற பேரண்ட்ஸ் ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு நான் நல்ல ஒரு விஷயத்த சொல்லி தர்றேன். எப்ப பேரண்ட்ஸ் தேவைன்னு கண்டால் புள்ள தோத்துட்டு வந்து நிக்கிற நேரம் தான் பேரண்ட்ஸ் தேவை. செலிப்ரேட் பண்ணுவோம், அதுக்கும் தேவைதான். ஆனா அதை விட முக்கியம், மகன் மார்க்ஸ் குறைவா எடுத்துட்டானா அப்ப பேரண்ட்ஸ் தேவை. ஒரு போட்டியில தோத்துட்டு வந்து நிக்கிறானா அப்ப பேரண்ட்ஸ் தேவை. முழங்கால் லெவல்ல போயிட்டு அவனை மண்டிட்டு போயிட்டு அவனை கட்டி பிடிச்சு சொல்லுவோம், மகனை இந்த முறை தோத்து இருக்கிறான், வர்ற முறை நாங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி உன்னை மறுபடியும் என்ன செய்வோம் மீட் பண்றாங்க என்ற நம்பிக்கை கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் தேவையே இல்லாம தோத்துட்டு வந்தவன் என்ன செய்யறது இல்ல, போட்டு ஏசி அடிச்சு நீ உறுப்பதான் சரி வர போறது தெரியான்னு சொல்லி நெகட்டிவா பேசி அவன் மனசை உடைச்சி அவன் ஒன்றுக்கும் இல்லாம ஆக்குறது இல்லை. அந்த விளப்பம் இல்லாத பேரண்ட்ஸ் தான் என்ன செய்யறாங்க, ஸ்காலர்ஷிப்புக்கு பின்னால ஓடிட்டு புள்ள தோத்துட்டு வந்து நிக்கிற நேரம் சூடு வைக்கிறது, புள்ள தோத்துட்டு வந்து நிக்கிற நேரம் கோழி கூட்டுல போட்டு அடைச்சி வைக்கிறது.
இதெல்லாம் கோவத்திர விளைவு. முதலாவது அந்த பேரண்ட்ஸை பாதிக்கும், ரெண்டாவது அந்த பிள்ளைய பாதிக்கும் லைஃப் லாங். ஆக பேரண்ட்ஸ் என்ன செய்வோம் என்று கண்டா கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அந்த பிள்ளைங்களோட விஷயத்துல பொறுமையாக இருக்கும். எந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும்டா பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும்டா, சைனீஸ் பேம்பு கல்டிவேட்டர்ல பொறுமை இருக்கணும். சைனால நோர்த் பார்ட்ல ஒரு வகையான மூங்கில நாட்டுவாங்க. நாட்டிட்டு என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு வருஷம் புகர போடுவாங்க, தண்ணி ஊத்துவாங்க, மாப்பிள்ளை கவனிப்பு நடக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தாவரத்துக்கு புகர போட்டு தண்ணி ஊத்தி மாப்பிள்ளை கவனிச்சா எத்தனை அடி வளரணுங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு தாவரத்துக்கு புகர போட்டு தண்ணி ஊத்தி மாப்பிள்ளை கவனிச்சா உங்களோட வீட்டுல நாட்டிங்கன்னா எத்தனை அடி வளரும்? சும்மா குத்தமா இருப்பா சொல்லுங்க, எனக்கும் தெரியாது. எவ்வளவு வளரும்? ஒரு அடி. பெண்களை நீங்க வீட்டுல தாவரம் நாட்டு இருப்பீங்க, அந்த பூக்காண்டுகள் நாட்டினா ஒரு வருஷத்துல எவ்வளவு வளரும்? நான் பேச மாட்டேமா? சரி, நீங்க நினைக்கிற தாவரம் சொல்லுங்க, எத்தனை அடி வளரும்? நீங்க நினைக்கிற ஒரு தாவரத்தை வச்சு சொல்லுங்க. 2 அடி வளரும். இதை சொன்னதுனால நான் அவர் சொன்னது பின்னாடி சொல்ல மாட்டேன், சரின்னு சொல்ல மாட்டேன். அவர் நாட்டுற தாவரம் 2 அடி வளரும். நீங்க நாட்டின எத்தனை அடி வளரும்? 2 அடி வளரும். நீங்க நாட்டீங்கன்னா 2 அடி வளரும். பாத்தீங்க, அவங்களுக்கு எல்லாம் 2 அடி வளர்றது தாவரம் இருக்குது. நீங்க எல்லாம் நாட்டின எத்தனை அடி வளரும்? சரி, இங்க ஒரு 2 அடி வளர்ந்து வச்சுக்கோமே. சரி, ஒருத்தர் நாட்டுற தாவரம் ஒரு சைஸ்ல வளரும். ஆனா இந்த நான் சொல்ற தாவரம் என்ன செய்யும் என்று கண்டால், ஒரு வருஷம் முடிகிற நேரம் அப்படி தலையை போட்டு நிற்கும். மண் நிலத்துல இருந்து போட்டு நிற்கும் போதுதான் பெருவர்கள சைஸுக்கு வளர்ந்திருக்கும். இந்த இருக்கிறப்ப நீ நாட்டின தாவரம் சொல்லி கொண்டிருக்கும். இந்த ஃபார்மர் நம்புவான், நான் உழைக்கிற உழைப்பு ஒரு நாள் வீண் போகாது. பொறுமையாக 2வது வருஷம் புகர போடுவான், தண்ணி ஊத்துவான், மாப்பிள்ளை கவனிப்பு நடக்கும். எல்லாம் முடிஞ்சு பார்த்தால் 2வது வருஷம் முடிகிற நேரம் கண்ணுக்கு தெரிய வளர்ந்திருக்காது. அதே சைஸ்ல கம்மன் இருக்கு. 2வது வருஷம் முடிஞ்சு பார்க்கறது அதே சைஸ்ல கம்மன் இருக்கும். இவன் நம்பிக்கையை விட மாட்டான். 3வது வருஷம் புகர போடுவான், தண்ணி ஊத்துவான், மாப்பிள்ளை கவனிப்பு நடக்கும். 3வது வருஷம் முடிஞ்சு பார்த்தால் அதே சைஸ்ல கம்மன் இருக்கும். கண்ணுக்கு தெரிய ஒரு வளர்ச்சியில் அப்படியே இருக்கும். 4வது வருஷம் புகர போடுவான், தண்ணி ஊத்துவான், மாப்பிள்ளை கவனிப்பு நடக்கும். எல்லாம் முடிஞ்சு பார்த்தால் 4வது வருஷம் அதே சைஸ்ல கம்மன் இருக்கும். கண்ணுக்கு தெரிய வளர்ந்திருக்காது. நாங்க என்ன செய்வோம், நாங்கள் புட்டிக்கு வீசுவோமா இல்லையா? என்னது இது 4 வருஷம் உழைச்சிருக்கிறோம், அசையாம அப்படியே நிற்குது கண்டு கோபம் வரும், புட்டிங்கி வீச பார்க்கும். ஆனால் இந்த ஃபார்மர் நம்புவான், சொல்லிக் கொள்ளுவான், நான் உழைக்கிற உழைப்பு வீண் போகாது, இது ஒரு நாள் பலன் தரும். 5வது வருஷம் புகர போடுவான், தண்ணி ஊத்துவான், மாப்பிள்ளை கவனிப்பு நடக்கும். 5வது வருஷம் கடைசியில பார்த்தால் கிட்டத்தட்ட அதே சைஸ்ல அப்படியே இருக்கு. ஆனால் கடைசி 6 வாரத்துல, ஜஸ்ட் இன் 6 வீக்ஸ், 5வது வருஷத்துல கடைசி 6 வாரத்துல, 6 வாரத்துல வளரும் 90 அடி. எத்தனை அடி வளரும்? 6 வாரத்துல 90 அடி வளரும். அதிசயமாக வளர்ந்துட்டு போகும். ஒரு நாளைக்கு 2 அடி 3 அடி கட கட கடந்து வளர்ந்துட்டு போகும். பாக்குற நேரம் ஒரு கேமரா செட் பண்ணி வச்சா என்னடாப்பா இது, இப்படி ஒரு அதிசயமா இருக்கும். தெளிவா கேட்டுக்கொள்ள, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்களா இந்த தாவரம் 6 வாரத்துல 90 அடி வளர்ந்தது? எஸ், 6 வாரத்துல தான் வளர்ந்தது. ஆனால் 5 வருஷம் உழைச்ச உழைப்பு என்ன செஞ்சுன்னா, மைல் கணக்குல வேற அனுப்பி அது ரெடி ஆகிச்சது. நிலத்துக்கு கீழே எங்களுக்கு தெரிய இல்லை, கண்ணுக்கு வளர போறது. வளர ஆரம்பிச்சது. இந்த கட 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 கடன்னு வளர்ந்துட்டு போது பவுண்டேஷன் அது சரியா போட்டு கொண்டுச்சு. மைல் கணக்குல வேற அனுப்பி அதனால வளரையிலுமா இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 2-3 அடி. தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. பிள்ளைங்களோட விஷயத்துல நீங்க 1 வருஷம் கஷ்டப்படுவீங்க, புள்ளல மாத்தம் தெரியாது. 2 வருஷம் கஷ்டப்படுவீங்க, பெரிய மாத்தம் தெரியாது. இவன் உருப்பட மாட்டான். முடிவுக்கு வந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா நீங்க முடிவெடுக்கப்படாது என்னன்னு கேட்டா, என்ன புள்ள சரி வராதுன்னு எந்த ஒரு கட்டத்திலே முடிவு. இந்த பாமர் மாதிரி நம்புங்க, நம்ம அவன் சரி வருவான் எந்த பேரண்ட்ஸ் பின்னால போயிட்டு உழைக்கிறீங்களோ அங்க அதிசயம் நடக்கும். இது நான் எங்கிருந்தும் சொல்ல இல்லை, என்னோட மார்க்கத்திலிருந்து சொல்றேன். நீங்க இவ்வளவு காலம் ஒவ்வொரு காலம் ஹஜ் பெருநாள் சீசன்ல கேட்கிற அதே செய்தியை தான் சொல்ல போறேன். ஆனா இந்த ஆங்கிள் நீங்க லைஃப்ல கேட்டிருக்க மாட்டீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட கட்டளைக்கு அமைய கொண்டு போயிட்டு பாலைவனத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. சரியா இல்லையா? கொஞ்சம் மிச்சம்பழம், கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு போயிட்டாச்சு. இதை கொடுத்து முடிஞ்சது. கொடுக்கறதுக்கு பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு தன் உடம்புல சக்தியும் இல்லை.
புள்ள வீறிட்டு அழுவது பசியில. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாரு, கை குழந்தை. இப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? தண்ணி தேடுறாங்க, அலைகிறாங்க. என்னது தண்ணி வேணுமே, இந்த பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு தண்ணி வேணுமே அலைகிறாங்க. தூரத்துல தெரியுது என்னது, ஷபாண்ட மலையில தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. பாலைவனத்துல இருக்கிறாங்க, சுடு மணல்ல போகணும். ஷபாண்ட மலையில தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. அங்க ஓடுறாங்க. போயிட்டு பார்த்தாலும் அது என்னங்க, காணல் நீர். முதலாவது ஏமாந்தது எனக்கு பிரச்சனையே கிடையாது, என்ற பார்வையில் அது செய்தியே இல்லை. முதலாவது தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது, போய்தான் ஏமாந்தது. அங்கிருந்து பார்த்தாங்க மறுவாடு இருக்கிற மாதிரி இருக்கு, அங்கேயும் ஓடினாங்க. அங்கேயும் போயிட்டு பார்த்தால் காணல் நீர், அதுவும் பிரச்சனை இல்லை. இது ஒரு ஆர்டினரி பர்சன் திங்கிங்க்கு இது சாத்தியம். 5 நிமிஷத்துக்கு முந்தி தான் வந்த நீங்க மறுவாடு இருக்கிற நேரம் மறுபடியும் ஷபால தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது என்று கண்டால் நாங்க என்ன செய்வோம்? இப்ப தானே போயிட்டு வந்தாங்க, என்னது அது காணல் நீர் நினைச்சு. அவ அப்படி நினைக்க இல்லைங்க, அப்படி நினைக்க இல்லை. அவ நினைச்சா இந்த கொஞ்ச துள்ளுக்கு எங்கேயோ இருந்து தண்ணி வந்திருக்கலாம் தானே, இதை எடுத்து இந்த பிள்ளைக்கு நான் கொடுத்து இந்த பிள்ளையை காப்பாத்திடுவேன் தானே என்று சொல்லி போட்டு மறுபடியும் ஓடுறாங்க ஷபாண்ட மலைக்கு. போயிட்டு பார்த்தா காணல். அங்கிருந்து பாக்குறாங்க மறுபடியும் மறுவாடு இருக்கிற மாதிரி. இப்ப யோசிக்கிறாங்க, என்னது இந்த கொஞ்சத்துக்கு தண்ணி வந்திருக்குமோ, இதை எடுத்து நான் இந்த பிள்ளையை கொடுத்து உயிரை காப்பாத்திரியலுமா இருக்குமோ சொல்லி மறுபடியும் இப்பதான் ஏமாந்து வந்தது. திரும்பி ஓடுறாங்க. இப்படி ஒருக்கா 2 முறை ஓடி இருந்தா பரவாயில்லைங்க. 7 முறை இந்த 2 மலைகளுக்கு மத்தியில ஓடி இருக்கிறாள் என்று கண்டால் அந்த தாய் ஏமாந்து 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 ஓடுறதுக்கு அவருக்கு அறிவில்லை நினைக்கிறீங்களா? புத்தி சுவாதீனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிதானமான பொம்புல இருந்தது என்னது, தண்ட பிள்ளையை காப்பாத்தணும் சொல்ற ஆர்வம் ஆசை என்ன செய்யுதுன்னு கண்டால் இந்த கொஞ்சத்துல வந்திருக்குமோ, இந்த கொஞ்சத்துல வந்திருக்குமோ நப்பாசையில ஓடின ஓட்டத்துல பொருந்தி கொண்டான் இறைவன் என்னான்னு கண்டால், ஒரு உம்மா நீ இப்படி ஓடுவையா ஒரு பிள்ளைக்காக வேண்டிய, ஒரு வாப்பா நீ இப்படி ஓடுவையா, இந்த ஒரு பிள்ளைக்கு நான் அதிசயத்தை உருவாக்குறேன்னு சொல்லி போட்டு உருவாக்கினதான் என்னது, காலடியில கிடைச்சது சம்சம். இதே உதாரணத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பிள்ளைக்காக வேண்டி நான் என்ன செய்வேன் கண்டால், என் லைஃப நான் பின்னால் அவனுக்கு பின்னால் ஓடுறதாக இன்றைக்கு முடிவெடுப்போம். நான் ஓடுறது இன்றைக்கு என் பிள்ளைக்கு பின்னால சொல்லி போட்டு முடிவெடுத்து ஓடுங்க. இந்த ஆப்பம் சுட்டு வித்து படிப்பிச்சு எடுத்தாவே அதிசயம் ஒன்று உருவாக்கினாங்க. ஸ்ரீலங்கால நம்பர் 1 ஸ்டூடெண்ட் AAT எக்ஸாம்ல அந்த புள்ள உங்களோட வீட்டுல வந்து நிற்பான். நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஒரு பாப்பா, என் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் நான் படிப்பிக்கிறேன். ஒரு பேட்சுக்கு A-level பாய்ஸ் இருக்கு. அந்த பேட்ச்ல பொடியம்மார் எல்லாரும் போல இங்கிலீஷ் மீடியம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ன்றதுனால பணக்காரங்கள். ஆனா ஒரே ஒரு பொடியன் மட்டும் கொஞ்சம் வறுமைப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன். அந்த வாப்பா என்ன கண்டு சொல்லுவார், சார் டைமுக்கு சல்லி கட்டுவன், பயப்படாதுங்க. என் மவனை நான் என்ன செய்யறேன்னு எனக்கு கெப்பாசிட்டியை மீறி செலவு பண்ணி படிப்பிக்கிறேன். எனக்கு ஒன்று மட்டும்தான் வேணும், நான் ஹலாலாக சம்பாதிக்கிறேன்றது எனக்கு தெரியும். எப்படி கஷ்டப்பட்டாலும் வேண்டது எல்லா பேமெண்ட்டும் நடக்கும் சரியாக. இவன் படிச்சு ஆளாவணும் என்றது மட்டும்தான் என்ற செய்தி. அவன் பெரிய ஆளா வரணும் என்று ஆசைப்படுறேன்னு சொல்லி போட்டு அவர் கடைசி மட்டும் மகண்ட விஷயத்துல ஓடினார். அவன் படிச்சு பெரிய ஆளானான். அவர் சாதிக்க ஆரம்பிக்கிற நேரம் பாப்பா இன்றைக்கு இல்ல. இன்றைக்கு எந்த அளவுக்கு கண்டு கண்டால் நீலி 1.5 மில்லியன் 15 லட்சம் ரூபாய் துபாயில சம்பாதிக்கிறான். ஒரு சார்ட்டர்ட் குவாலிஃபைடு அக்கவுண்டன்ட். குடும்பம் ஒன்றுக்கும் இல்லாம இருந்தது இன்றைக்கு தூக்கி நிப்பாட்டு இருக்கிறான். தாத்தாமார் தங்கச்சிமார் எல்லாரையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவனும் கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆகி இன்றைக்கு அவனோட அடுத்த ஜெனரேஷன் என்ன கேட்டா கம்ஃபர்டபுளா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற அளவுக்கு ஒரு ஆளாக அந்த குடும்பத்தை மாற்றி எடுத்திருக்கிறான். நான் பார்த்தது என்னன்னு கண்டால், அந்த வாப்பா மகனுக்காக ஓடின ஓட்டம் இன்றைக்கு அந்த முழு குடும்பம் என்ன செய்யுதுன்னு கண்டால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது. சோ தெளிவா சொல்றேன், பேரண்ட்ஸ் எந்த ஒரு பேரண்ட்டும் கவலைப்பட தேவையில்லை. நான் தொழில் செஞ்சு தோத்து போனவன் சொல்றவன் இருக்கலாம். நான் இந்த பிள்ளைங்களுக்காக வேண்டி ஓடி தோத்து போனேன்னு சொல்றவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஜெனுவினாக நான் சொல்றேன், இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த சீரியஸ்னஸ் என்ன செய்யணும் எங்களுக்கு இருக்க வேண்டும். மவன் சாதிக்காம நான் நிக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு பிடிவாதமா இருங்க, உங்களோட புள்ள அதிசயமான பிள்ளையாக வரும். அந்த நேரம் நினைக்க வேண்டது கண்டால் இந்த ஆப்பம் சுட்டு வித்த மனசு மாதிரி எந்த கஷ்டமும் பெரிய கஷ்டம் இல்லை. இந்த மவன் சாதிக்கிறான்னு சொல்ற தெரியல நேரம். சோ பேரண்ட்ஸ், டைம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு வருது. சரி, மீதி 15 நிமிஷம் உங்களுக்குள்ள இருந்தாங்க. ஒன்று மட்டும் தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ஃபீல்ட்ல 19 வருஷத்துல வந்தாலும் நினைக்கிறேன், 42 வருஷம் 23 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். முழு நாட்டுக்கும் போயிட்டு இருக்கிறேன், வெளிநாடுகள்ல ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறேன். எல்லாத்தையும் வச்சு சமரியா சொல்றேன். என்னண்டா
இந்த உலகத்துல நாங்க பயப்படாம ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணல அது எங்களோட பிள்ளைங்கள் தான். இன்வெஸ்ட் பண்ணிட்டு கவலைப்படாம இருக்கணும் அதுவும் எங்களோட பிள்ளைங்கள் தான். கிடைக்கிற சந்தோஷத்துல உச்ச சந்தோஷம் என்றால் அதுவும் எங்களோட பிள்ளைங்கள் மூலம் தான். ஆகவே யாரு எங்களோட பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் சொல்லி போட்டு என்ன செய்வோம் கண்டால் நாங்க வேலை செய்வோம் கண்டால் நாங்க வேலை செய்வோம் கண்டால் என்ன நடக்கும் கண்டால் எல்லா விஷயங்களும் சரி வரும். ஆகவே பேரண்ட்ஸ் இவங்க என்கிட்ட சொன்னாங்க, செல்போனை பத்தி பேசுங்க, ட்ரக்ஸை பத்தி பேசுங்க, கம்ப்யூட்டரை பத்தி பேசுங்க, இதெல்லாம் பேசப்பட வேண்டிய தலைப்பு தான். ஆனா நான் அதோடையும் பேசல. நான் சிம்பிளா சொல்லிருக்கிறேன் பேரண்ட்ஸ், உங்களுக்கு என்னன்னு கண்டா நேரம் கொடுங்க உங்களோட பிள்ளைங்களுக்கு. நேரம் கொடுத்தா நீங்களே பாப்பீங்க செல்போன் எப்படி நிப்பாட்டலாம்னு அடுத்தவன் சொல்லி தர தேவையில்லை, எனக்கு தெரிய வரும். பிள்ளைக்கு நேரம் கொடுக்கிற நேரம் உங்களுக்கு என்ன செய்யும் கண்டால் டிவி எப்படி வீட்டுல இல்லாம சொல்ற சிஸ்டம் தெரிய வரும். சரியா இல்லையா? நாங்க யோசிக்க ஆரம்பிப்போம் எதை இல்லாம இல்லாமக்கணும் இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும். முறையாக தியாகம் செஞ்சு வளர்க்கிற நேரம் ஒரு பிள்ளையும் என்ன செய்யாதுன்னு கண்டால் மொபைல் போன்ல போயிட்டு மோசம் போறதுக்கோ, டிவில போயிட்டு மோசம் போறதுக்கோ, கம்ப்யூட்டர்ல போயிட்டு மோசம் போறதுக்கோ போகாது. ஏன் என் பேரண்ட்ஸ் எனக்காக உழைக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிட்டர்ன் இருக்குது, அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்றதுக்காக அந்த பிள்ளை வேலை செய்யும். ஆகவே அவங்களுக்காக ஜெனுவினா உழைக்குமா பேரண்ட்ஸ்? இன்ஷா அல்லாஹ் சத்தமா வருமா? இன்ஷா அல்லாஹ். சோ நான் இவ்வளவு நேரம் பேசிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி போட்டு இப்ப என்ன செய்யலாம் டக் டக் டக்குன்னு சீட்டை காலி பண்ணிட்டு ஓட்டலாம், அப்படி ஓட விட மாட்டேன். இவ்வளவு நேரம் பேசினதுக்கு லேடிஸ்ல 2 பேரும் ஜென்ஸ்ல 2 பேரும் முன்னுக்கு வந்து என்ன செய்ய போறீங்கன்னு கண்டால் உங்களோட இந்த ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை சொல்லணும். என்னங்கன்னா அது பிரின்சிபலுக்கும் தேவை, ஆர்கனைசர்ஸுக்கும் தேவை. இந்த மாதிரியான ப்ரோக்ராம் தேவையா இல்லை, இதை பத்தி பேசுறதுன்னா முழு நாள் 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் பேசலாம். சொன்னாங்களே செல்போன், கம்ப்யூட்டர், மற்றது என்னது ட்ரக்ஸ், இதை மட்டும் வச்சு என்ன செய்யலாம் ஒரு 2 hours பேசலாம். நான் பேசியிருக்கிறது எசன்ஸா பேசியிருக்கிறேன். பிள்ளைகளோட டீல் பண்றது என்ன மாதிரி, அதுக்கு நாங்க எப்படி மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும் சொல்றதுதான். இதை பத்தி நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் இருக்கும், அதை சொல்லலாம். தேவையில்லை, எங்களை பக்கத்துக்கும் தெரிப்பற்றப்படாதுன்னு நாங்க வர மாட்டோம். நாங்க விளங்குது, அதையும் நாங்க ஏற்றுக்கொள்ளுவோம். சோ இட்ஸ் யோர் டைம். யார் வர போறீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாம் நல்லா இருந்து மனுஷன் கூப்பிடுறது மட்டும் இல்ல வைக்கணும், நல்லா இருந்திருக்கும் தெரியல. தைரியமாக வந்து பேசணும். வெளிப்பட்டிய பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் 4 இடத்துல போய் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? யார் வர போறீங்க? தைரியமாக உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்க. இல்ல சில ஊர்கள்ல போயிட்டு பேசணும்னு சொல்லுவாங்க, சார் நாங்க இது எல்லாத்தையும் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் சார், மிச்சம் சந்தோஷம் நீங்க அதை வந்து ஞாபகப்படுத்தினீங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல நாங்க இந்த விஷயத்தை இன்னைக்கு நாங்க இப்படி எடுத்துக்கொண்டோம், இந்த விஷயத்தை நாங்க வீட்டுல இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. நான் 15 நிமிஷத்துக்கு முந்தி முடிச்சதே உங்களுக்கு டைம் தட்டும். 5 மணியோட ஷார்ப்பா நிப்பாட்டணும்ன்றது தான் வந்து என்ன செஞ்சிருக்கிறேன். 45 முடிச்சிருக்கிறேன். சரி, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, அதுல 5 நிமிஷம் போயிருச்சு. யார் வர போறீங்க? சரி, யாரும் வர மாட்டாங்களா? ஊர்ல அப்படித்தானே? சொல்லுங்க பாப்போம், யாரு? பிள்ளைகள் மேல உங்களுக்கு இறக்கம் இல்லையா? சும்மா கேட்கிறேன், விரட்ட விருதுல எழுப்பி பேசுறதுக்கு ஒன்றுதான் வேணும். எந்த புள்ள மேல நான் ஜெனுவினா இறக்கம் வச்சிருக்கிறேன், அவன் விஷயத்துல நான் இன்னைக்கு தான் படிச்சு கொண்டேன், அவன் நான் இதை செய்யறேன், அவ்வளவுதான். இல்ல நான் ஏற்கனவே செஞ்சு கொண்டிருக்கிறேன், அதை இன்னொரு ஞாபகப்படுத்தி இருக்கிறீங்க. இல்ல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சும்மா வந்து 2 மணி நேரத்தை ஏன் வீண் பண்ணீங்க, அதுவும் சொல்லலாம். இல்ல இன்னொரு ப்ரோக்ராம் எங்களுக்கு இது மாதிரி வேணும், அதை சொல்லுங்க. அவங்க இன்னொருத்தரையாவது கூப்பிட்டு வருவாங்க. யாரு வர போறீங்க? என்ன பேசணும்னு சொல்லி தந்தாச்சு. எஸ், கைத்தாக்க கொடுத்தாச்சா? அவ வர்றாருன்னு அர்த்தம் ஒருத்தர். வெரி குட். சத்தமா கைத்தாட்டுங்க, சத்தமா கைத்தாட்டுங்க. ஏன் சொல்றேன்டா, அவர் ஆர்வமாக பின்னுக்கு இருந்தாலும் கேட்டிருந்தார், நான் பார்த்தேன். ஆர்வமாக கேட்டிருந்தார்.
ரெண்டாவது விஷயம், எங்கட ஊர்ல யாருமே இளம்பெல்லன்னு சொல்ற பேர் வந்துடப்படாதுன்றதுக்காக எல்லாரையும் சார்பாக வந்திருக்கிறார். அப்பா சரி, கடைசியா சொன்னதுதான் வந்திருக்கிறார். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்ப அப்பாடா அவர் போயிட்டாருன்னா தப்பிடமாடா சாமி அப்படின்னு விடமாட்டோம். பேசுகிறேன். ஒத்துமையா வராட்டி அவர் என்ன நினைச்சு எங்க ஊரை பத்தி வெளிப்படைய ஊரு மாஷா அல்லாஹ் நல்லா படிச்சாங்க அப்படின்னு நினைச்சு நந்திவார் அவரு. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பா இருந்தது. சிலத்துக்கு சொன்னா நல்லா சொன்னாங்க. அவளை கேட்டார், நல்ல ஒரு கேள்வி கேட்டார் அவரு. எல்லாரும் அந்த கேள்விதான் பொறுமதி கேட்டாரு. உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க என்னத்த கொடுக்கணும் சரி, அது பதினேழு பொறுமையாக கேள்வி எல்லாரும் ஓட சொன்னாங்க. அப்படிதானே சரியா வளர்ச்சி ஒரு பெண்மணி சொன்னாங்க நேரம் சரி. உண்மையிலே அதான் இன்னைக்கு பெருமிதா இருக்குது. அவருக்கு வரும்போது எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த சப்ஜெக்ட் பேசுங்க, இந்த சப்ஜெக்ட் பேசுங்க, கம்ப்யூட்டர் பத்தி பேசுங்க, மொபைல் போன். உண்மையிலேயே மொபைல் போன் தான் எல்லாருக்கும் வீட்டிலே. ஒரு குழந்தை அழுதுன்னு சொன்னாங்க, இதுக்கு அதைத்தான் கொடுக்குறாங்க. எல்லாரும் சும்மா வேலை கொடுக்காங்க, அடிப்பு லேசு அதை கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. எல்லாம் சார் என்னோட எல்லா வேலையும் போடுறோம், சமைக்கிறதையும் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். உள்ள வெற்றியை நினைக்க வச்சிருப்பாங்க. அப்புறம் அவரை காட்டி வச்சுட்டா அவங்க எல்லாம் முடிச்சு. நல்ல ஒரு கேள்வி கேட்டால் நேரம் கொடுங்கன்னு சொல்லி, நல்ல ஒரு 10 நிமிஷம் நேரம் கொடுங்க, அவங்க பிரபஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு சொல்லி அது மாதிரி அதை ஆதரிச்சாரு. அந்த நேரத்தை கொடுத்தீங்கன்னாங்க அந்த எல்லாரும் அடங்கிட்டாங்க. கம்ப்யூட்டர் பத்தி, மதுவை பத்தி, மற்ற எல்லா விஷயமும் அதில் அடங்கிட்டு உண்மையில ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம். இன்றைக்கு கூட எனக்கு மதுராம சொல்லி தான் தெரிஞ்சது இந்த மாதிரி ப்ரோக்ராம் நீக்குது வாங்க கட்டாயம்னு சொல்லி நான் பக்கத்துல இருந்தால் வந்தேன். இந்த ஊரோட வழியால நான் படிச்ச ஸ்கூல், நான் பிறந்த ஊரு, இந்த வழியால ஊருள்ள அக்கறையால நான் வந்தேன். உண்மையிலே எனக்கு சந்தோஷம். நிறைய ஒரு கவலை என்னன்னாக்க பெண்கள் பெற்றோர் தாய்மார்கள் தான் ஊரா வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஆம்பளைங்க வந்திருக்கிறாங்க. இன்னும் இந்த ஸ்கூல்ல ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையிலே சிறுவத்தை கேட்டீங்களோ. எங்களோட பேரண்ட்ஸ் மீட்டிங் சரி வந்தாங்க யாருமே இல்லை, குறித்து ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் அறிஞ்சு கொள்ளணும் தந்த குழந்தை படிக்குதா இல்லையா, ஸ்கூல்ல என்ன நிலைமை, ஊர்ல என்ன நிலைமை, ஸ்கூல்ல என்ன வசதி, ஸ்கூல்ல என்ன இருக்குது இல்லையா தெரிஞ்சு கட்டாயம் ஒரு பெற்றோர் இந்த மாதிரி இடங்களுக்கு கட்டாயம் வந்தாதான் அந்த ஊர்ல என்ன நடக்குது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான். இன்னைக்கு பொருளாதார பிரச்சனை எல்லாருக்கும் இருக்காது. உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க பொருள் ஒரு பணத்தை சேர்த்து தின்னக்கூட கொடுக்கிறத விட மிக முக்கியமானது உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்குற நேரம். அதை உங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் சரி வந்தது சொன்னாங்க, ஸ்கூலுக்கு வாரதும் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்குற நேரம் தான் அது. உண்மையிலே சிறந்த ஒரு நிகழ்ச்சி, மிகவும் சந்தோஷம். இந்த மாதிரியான நிகழ்ச்சி அடிக்கடி நடக்கணும். சார் அவங்க அடிக்கடி ஊருக்கு வந்து போகணும். அவர் சேர்ந்த மாதிரி அவர் சொன்னாரு நல்ல ஒரு கட்டத்தை நிகழ்ச்சி இப்படி பேசி வேணும். அப்ப அதனாலதான் மறுபடியும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி நடந்து உண்மையிலே சிறந்த ஒரு இன்னொரு நிகழ்ச்சி மாதிரி ஊர் மக்கள் அவங்க கூடுவாங்க, என்ன நடக்கும் பார்ப்பாங்க, எப்படி குழந்தைகளை வளர்ந்து கொள்ளுன்னு சொல்லி விஷயங்கள் அறிந்து கொள்வாங்க. அதனால ஈஷா நான் அவங்கள்ட்ட மறுபடியும் நிகழ்ச்சி ஏற்பாடு நான் கேட்டுக்கொள்வது ஈஷாலா கூடிய சீக்கிரம் 3 மாதம் 4 மாதம் போகாம அடுத்த மாதம் இந்த மாதிரி ஒரு மீட்டினோட கூட்டி இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை கூட்டி மறுபடியும் வர வச்சு மறுபடியும் இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலம் இந்த ஊரை சுற்றி இருக்கு நான் கேட்டுக்கிறேன். சுவாமி அடுத்தாள் யாரு மாறீங்களா? பிரின்சிபல் கையில கொடுக்கட்டாங்க. எஸ் வாங்க வர போறீங்களா? வாங்க எதுவும் போறீங்க வாங்க. யாரு வரீங்க? கைத்தட்டல. யாரு வர போறீங்க? இல்லையா அவங்கள போறது ரெடி ஆகிறாங்க, சீட் அவுட்டா செய்யறாங்க. விஷயத்துக்கு வரும். பேரண்ட்ஸா வந்திருக்கிறது இந்த ஊர்ல கூப்பிட்ட நேரம் 4 ப்ரோக்ராமுக்கு தான் வந்திருக்கிறேன். இப்ப இன்னைக்கு 5 மணியோட உங்களோட ப்ரோக்ராம் முடியுது. மறுபடியும் 7 மணில இருந்து 9 மணி ஆனாட்டியும் வெளிக்காமல நினைக்கிறேன் பிசினஸ் காராக்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. அது அவங்களோட பிசினஸ் ஒன்றை எப்படி டெவலப் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்றது சம்பந்தமாக ஒரு 2 hours செஷன் செய்வோம். இந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறைய உள்நாட்டில் வெளிநாட்டில் செஞ்சிருக்கிறோம். ஸோ அந்த அமைப்பில் கிட்டத்தில் நடந்தது
எங்கள் காத்தான்குடியில் ஒன்று நடந்துச்சுது, அதுக்கு முந்தைய மூதூரில் நடந்துச்சுது. அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர்களாக போயிட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த அமைப்பில் இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க. வாரத்தோடு அதையும் செய்யணும்னு யாருக்கு பிசினஸ்காரங்கள் இருப்பீங்கன்னு கண்டால் ஆர்கனைசர்ஸோட பேசிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி 50 பேருக்கு தான் சான்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. 50 பேர் புக்குன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. யாருக்கு விரும்புறதுன்னு கண்டா அவங்களோட பேசி அதை ஏற்பாடு செஞ்சு கொள்ளுங்க. நாளைக்கு மறுபடியும் காலையில் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு மார்னிங் 8 to 10 o'clock வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. 10 to 12 வந்து டீச்சர்ஸுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் செய்கிறோம். ஸோ இந்த 4 ப்ரோக்ராமும் இருக்குது. பிள்ளைங்களை கட்டாயம் இன்னைக்கு வந்திருக்கிற பேரண்ட்ஸ் நாளைக்கு குறிப்பாக 8, 9, 10, 11 சரிதான் சார், இந்த 4 கிரேடுக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு தான் நாளை ப்ரோக்ராம் இருக்குது. கட்டாயம் அனுப்பி வைங்க. உங்களோட வேலை லேஸ் ஆகும். இங்க என்ன பேசினோமோ அது அவங்களோட சைட்ல இருந்து பேசுவோம். பிள்ளைங்க அமைப்பில் அவங்களோட கடமைகளும் பொறுப்புகளும் என்னன்னு அதை கட்டாயம் அனுப்பி வைங்கன்னு கேட்டு என்ற பேச்ச முடிச்சு கொள்றேன். உண்மையிலே இந்த ஒரு பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் நான் பார்த்தேன். எந்த ஒரு சடைவும் இல்லாம 2 hours அப்படியே உட்கார்ந்து கேட்டு இருந்தீங்க. குறிப்பாக கை தட்ட வேண்டிய இடத்துல தட்டினீங்க. நான் சொன்னேன் பம்பு போட்டு மாறுறது கை இல்லை, அது சந்தோஷமான செய்தி. அது ఎందుకంటா சார் அதுக்கு ஒரு கை கூட அது கிரெடிட் உங்களுக்கு போகணும். ஏன்னா அப்படி இருப்பீங்க பழக்கமா வச்சு கொள்ளுங்க. என்னோட கம்யூனிட்டியில வந்து ஒரு வகையான இறுக்கத்தன்மை இருக்குது. இந்த இறுக்கத்தை தளர்த்துறதுக்கு இந்த மாதிரி சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல சந்தோஷப்படவும் தெரியணும். ஆக நடக்குன்னா மனசு எப்பவும் சாஃப்டா இருக்கும். அப்ப இலகுவானதா இலகு இருக்கும். அது மிச்சம் தேவைப்படுது. இறுக்கம் என்ன செய்யணும், டிப்ரெஷன்ல கொண்டு போய்த்தப்படுது. ஸோ இதையும் சொல்லி மிச்சம் சந்தோஷம் உங்களுக்கு பேச கிடைச்சது. குறிப்பாக ஆர்கனைசிங் கமிட்டி, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.